நீங்க ஆல்ரெடி எல்லா டெஃபினிஷன்ஸையும் பார்த்துருக்கீங்க. ஸோ இட்ஸ் வெரி குட். AMA அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் டெஃபினிஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க 2-3 பேர் அதை குறிப்பிட்டிருந்தீங்க. ஸோ தட் வாஸ் ஆல்சோ குட். அது முக்கியம். ஸோ ஐ ஹோப் நீங்க ஒரு ஐடியா ஒன்று வச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நாங்க போன கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதை ஒரு ரீகேப் பார்த்துட்டு நாங்க மார்க்கெட்டிங் செக்ஷனை மட்டும் பார்க்கலாம். இந்த செக்ஷன்ஸ் நாங்கள் முடிச்சிட்டோம்ன்றதால பார்த்துட்டு வில் ஸ்டார்ட் மார்க்கெட்டிங். அண்ட் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு செய்ய போறது வந்து அந்த மாடல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் நான் சொன்ன மாதிரி. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஸோ நான் அதை ஃபாஸ்டா போனா டவுட்ஸ் இருந்தா இமீடியட்டா நிப்பாட்டி கேட்கலாம். ஓகேவா? ரைட். நான் இப்ப நான் பார்க்க போறது வந்து ஃபைனான்சியல் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங், நிதியியல் தயாரிப்பு தொடர்பான சந்தைப்படுத்தல். நாங்க பார்த்ததுல பேசிக் நாங்க பார்த்தோம் டாக்டர் பிலிப் காட்லர்ஸ் டெஃபினிஷன் பத்தி பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அவர் டெஃபினிஷன்ஸ் எனக்கு எழுதி அனுப்பியிருந்தீங்க, சர்ச் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டெஃபினிஷன், அதுவும் முழுமையான டெஃபினிஷனா எது இருக்குதோ அதை ஒன்று நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. உங்களோட எக்ஸாம் கொஸ்டின்ஸ்ல ஒன்றை அழகாக கோர்த்து முழுமையாக எழுதக்கூடிய அளவுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். மற்றது மார்க்கெட்டிங் மிக்ஸை பற்றி பார்த்தோம், பேசிக் பற்றி பார்த்த நாங்கள் அதுல வந்து ப்ராடக்ட், பிளேஸ், பிரைஸ், ப்ரமோஷன்ஸ், தயாரிப்பு, இடம், விலை மற்றும் விளம்பரம் செய்தலை பற்றி பார்த்தாங்க. அதான் நான் 1960ஆம் ஆண்டு ஈஜராம் மெக்கார்த்தியால உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகுதான் வேற பீஸ் ஆட் பண்ணாங்க. அதுல நீட்டிக்கப்பட்ட பீஸ்ல வந்து பீப்புள், ப்ரோசஸ், பிசிக்கல் எவிடன்ஸ், மக்கள், செயல்முறைகள், பௌதீக ரீதியான சான்றுகள், அது மூன்றும் ஆட் பண்ணப்பட்டது. அதையும் தொடர்ந்து ஒன்றுக்கு பின் ஒன்றாக காலத்துக்கு ஏற்றபடி உற்பத்தி திறன் மற்றும் திறன், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டி, அது ஆட் பண்ணாங்க. அந்த அதுக்கு பிறகும் ஒவ்வொரு நேரத்துக்குமே இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ வகையான மார்க்கெட்டிங் மிக்ஸ் ஆட் பண்ணி கொண்டு வராங்க, டிபெண்டிங் ஆன் தி ரிக்வயர்மெண்ட். ஸோ உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த 3 to 4 piece to 7 piece to 8 piece பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 7 piece மேண்டட்டரி. 8 piece பத்தி எழுதினாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் என்னத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது. அதுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அடுத்து ரீட் பண்ணி வச்சுக்கொடுங்க. சில வேர்டு அதை பற்றி கேட்டால் அது உங்களுக்கு தெரிய ஒரு இண்டிகேஷனா உங்களுக்கு காட்டக்கூடியதா இருக்க வேண்டுமே தவிர மேண்டட்டரியா இந்த டைம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நாங்க திருப்பி ஒரு ரீகேப் பார்த்தோம்னு சொன்னா இந்த நான் இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். இதில் நாங்க பார்த்துருக்கிறோம் பிளேஸ், பிரைஸ், ப்ரமோஷன்ஸ், பீப்புள், ப்ரோசஸ், பிசிக்கல் என்வாயர்மெண்ட். இந்த 4 பீஸை பற்றியும் 7 பீஸை பற்றியும் இதுல பார்த்துருக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிளேஸ் சொன்னா இது ரீட்டெயிலா, ஹோல்சேலா, இங்கிலீஷ்ல போட்டிருக்குது. உங்களுக்கு தமிழ்ல வரவிலக்கணம் வேணுமென்றாலும் நான் உங்களுக்கு இமீடியட்டா சொல்றேன். இது சில வார்த்தைகள் ஆங்கிலத்துல படிக்கும் போது ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு, அதனாலதான் இதை சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். கொஸ்டின்ல வந்து அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கணும், அதனாலதான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு டார்கெட் மார்க்கெட்டுக்கு பிளேஸ் பார்த்தோம்னா ரீட்டெயிலா இருக்கலாம், ஹோல்சேலா இருக்கலாம், மெயில் ஆர்டர், இன்டர்நெட், டிரெக்ட் சேல்ஸ், பியர் டு பியர், அதாவது ஹோஸ்ட் டு ஹோஸ்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரெக்டா டெலிவர் பண்ற இடங்கள், மல்டி சேனல்ஸ், இவ்வளவும் பிளேஸுக்குள்ள நடக்கும். பிரைஸ் பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இப்ப இதுல நாங்க பிரைஸ் ஸ்ட்ராட்டஜிகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கிமிங் இருக்குது, பெனிட்ரேஷன் இருக்கு, சைக்கலாஜிக்கல் இருக்குது, காஸ்ட் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, லாஸ் லீடு அப்படின்னு இருக்குது. இவ 2-3 எக்ஸ்பிளைன் பண்றதுல இந்த பிரைசிங் சம்பந்தப்பட்ட இதுன்னு சொன்னா இப்ப நாங்க பிளேஸை பத்தி சொன்னோம்னா எங்க நீங்க விற்கிறீங்கன்றதுலாம் அந்த பிளேஸ் வரைமுறை வருது. பிரைஸ் சொல்லும் போது நீங்க என்ன மாதிரி டிசிஷன் எடுக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. இந்த சோப்பை நீங்க நிறைய இந்த மார்க்கெட்ல நிறைய சோப் இருக்குது ஆல்ரெடி. அப்ப என்னென்ன சோப்பை நீங்க வெரிஃபை பண்ண போறீங்க அந்த பிரைஸ்ல. ஒன்று பெனிட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னா இந்த எல்லா சோப் எல்லாமே 50 ரூபாய் இருக்கும்போது நீங்க 40 ரூபா கொண்டு போறீங்க. அப்ப அந்த மார்க்கெட்டுக்கு அதை எடுத்துட்டு போறதுக்கு இப்ப எல்லாரும் 50 ரூபா 40 ரூபா ஒரு 10 ரூபா டிஃபரன்ஸ் ஒண்ணு காஸ்ட் பத்தி நினைக்கிறார்கள், காஸ்ட் கான்சியஸ் ஆனாக்கள் அந்த 40 ரூபாய்க்கு போவாங்க. முதல்ல அவங்கள வாங்க வைக்க வேணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு ப்ரொமோஷன் எடுத்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜா எல்லாருக்குமே இதை இஷ்யூ பண்றது. அது ஃப்ரீயா கூட கொடுக்கலாம். ஃப்ரீயா கொடுத்து போட்டு அவங்க அதை யூஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பைசா ஏற்றி கொண்டு போகலாம். காஸ்ட் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி, ஒரு மினிமம் மார்ஜினோட மட்டும் வச்சு ஒரு பேசிக் ஒரு காஸ்ட்டை வச்சுக்கொண்டு அது ஒரு அடிஷனலா ஒரு ரூபா 2 ரூபா வச்சு மினிமம் மார்ஜினை கவர் பண்ணி ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கொண்டு போறது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி.
அப்படி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு இந்த பிரைசிங்கை பொறுத்தவரை. நீங்க பார்த்துருப்பீங்க சைக்கலாஜிக்கல் பிரைசிங். ஃபார் எக்ஸாம்பிள் கூட அந்த பாட்டா டிஎஸ்ஐல பாப்பீங்க ₹399 ஒன்லி, ₹499 ஒன்லி. உண்மையான 399 400க்கு ₹1 குறைவு, 499 500 ₹1 குறைவு. ஆனாலும் அந்த 99 அந்த அண்டமௌண்ட் போட்டோன்னு உங்களோட மைண்ட்ல என்ன யோசிக்குவீங்க? அந்த 399 400 நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஸ்டார்ட் பண்றது 300 எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும். அப்ப உங்களோட மைண்ட் வந்து இது சீப்பா இருக்குது, ₹300 ஸ்டார்ட் ஆகுது, ₹400 இன்னும் போகல, ₹1 தான் குறைவா இருக்கு. பட் மைண்ட் டக்குன்னு சைக்கலாஜிக்கலா பிராண்டிங்ல அட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட் நீங்க விற்க வேணும்னு சொன்னா ஒரு கஸ்டமர் வந்து ₹410 ஒரு 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 பர்டிகுலர் ப்ராடக்ட் ₹410 அவங்க வச்சிருந்தாங்க, நீங்க செய்யலாம் 399. அப்ப கிட்டத்தட்ட ₹10 தான் டிஃபரன்ஸ், ₹11 தான் டிஃபரன்ஸ். ஆனா நீங்க மைண்ட் செட்ல நீங்க கொண்டு வர்றீங்க இது வந்து ரொம்ப குறைவானது, அன்னளவு ஃபிகரை விட குறைவானது. ஸோ பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த வகையா பிரைஸ் பண்ணா கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அடங்கியிருக்கு. அடுத்தது ப்ரொமோஷன்ஸ். உங்களுக்கு தெரியும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், அட்வர்டைசிங், கிளினிக்கல் ட்ரையல்ஸ், யூசர் ட்ரையல்ஸ் சொல்லுவாங்க, டிரெக்ட் மெயிலிங், லீஃப்லெட்ஸ், ஃப்ரீ கிஃப்ட் ஆஃபர்ஸ், காம்படிஷன், யாரா இன்னொரு இதோட இன்னொரு ப்ராடக்டோட ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சில பேர் பார்ப்பீங்க லக்ஸ் சோப், ஒரு சோப்போட ஒரு சர்ஃப் எக்ஸல் பேக்கெட் ஒன்று அட்டாச் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஒரு சோயா பேக்கெட்டோட ஒரு மேகி நூடுல்ஸ் பேக்கெட் ஒரு செலோ டேப்பால சுத்தி இருப்பாங்க. ஏன் அப்படி சுத்துறாங்க? ஒன்று அவங்களோட ஸ்டாக் கிளியர் பண்றதா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அதை எடுத்து அதை ட்ரை பண்ணாத ஆக்களை ட்ரை பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதை அவங்க வாங்க வைக்கிறதா இருக்கலாம். ரெண்டையும் சேர்த்து எடுத்தா ஒரு விலை, அந்த ப்ரொமோஷனையும் பிரைஸையும் சேர்த்து எடுக்கலாம். அதாவது ரெண்டும் தனித்தனி ₹50 இருக்கும்போது ரெண்டையும் கப்பல் பண்ணி எடுக்கும்போது ₹90 ₹10 லாபம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலாம். அவங்க ப்ரொமோஷனும் பிரைஸும் ரெண்டுமே அட்ராக்டிவா இருக்குது. மற்ற நீங்க பாப்பீங்க டிரெக்ட் மெயிலர்ஸ், உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் செய்யும் போது உங்களோட வீரகேசரியோ, தினக்குரலோ, டெய்லி நியூஸோ, அதுல நீங்க சொல்ல திறந்தீங்க ஸ்பெசிபிக்கலி சண்டேஸ்ல லீஃப்லெட்ஸ் எல்லாம் முழுக்க வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? ஃப்ரீ லீஃப்லெட்ஸ். அந்த லீஃப்லெட் எல்லாம் இந்த மாதிரி காரணத்தாலதான் அவங்க ஃப்ரீயா கொடுத்து அதை இன்னொரு ப்ராடக்டுக்குள்ள மறைச்சு வச்சு அதை பார்க்கும்போது இதை இவங்க பார்க்குவாங்க. இல்லாட்டி சும்மா இருக்கிற நேரத்துல அந்த லீஃப்லெட் அவங்களோட கொண்டு போய் சேர்க்கலாம். அப்ப ப்ரொமோஷனல் லீஃப்லெட்ஸ் மூலமா அது இருக்கலாம். சோ அந்த மாதிரி என்டாஸ்மெண்ட், யாராவது ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டியை விட்டு என்டாஸ் பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு குமார் சங்கக்கார, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாப்பீங்க ஏதாவது ஒரு பேங்கோட அட்டாச் பண்ணி, நேஷனல் ட்ரஸ்ட் பேங்கோட அட்டாச்மெண்ட்ல இருந்தாரு. அப்ப ஒரு பேங்க்ல வந்து அவர் தான் டிரான்சாக்ஷன் செய்யற மாதிரி வரும்போது மற்றவங்க பார்ப்பாங்க குமார் சங்கக்காரவே இந்த பேங்கோட அசோசியேஷன் இருக்கும்போது நாங்களும் டிரான்சாக்ட் பண்ணலாம், இது ஒரு நல்ல பேங்க் அப்படின்னு ஒரு என்டாஸ்மெண்ட், ஒரு செலிபிரிட்டி என்டாஸ்மெண்ட் கொண்டு வருவாங்க. மற்ற இல்லாட்டி அதை பத்தி ஒரு ரெகமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு வகையான ப்ரொமோஷனுக்குலாம் வருது. ஸோ பிளேஸ், பிரைஸ், ப்ரொமோஷன் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததா பீப்புள், எம்ப்ளாயீஸ், வேலை செய்பவர்கள், மேனேஜ்மெண்ட் உள்ள போர்ட் ஆஃப் டிரெக்டர், அவங்களோட கல்ச்சர், அவரோட கஸ்டமர் சர்வீஸ். நாங்கள் பிறகு பார்ப்போம் கஸ்டமர் சர்வீஸை பற்றியும், உள்ளுக்குள்ள எம்ப்ளாயீஸ் எவ்வளவு அவங்களுடைய ஹாப்பியா இருந்தா என்ன மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் வரப்போகுதுன்றதையும், அவங்களோட ட்ரீட் பண்ற விதம் எப்படி அந்த வெளியில அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்குதுன்றதையும் பின்னால் நாங்க பார்ப்போம். ஸோ பீப்புள் அதுவும் ஒரு 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 ஐட்டம். ப்ரோசஸ், இந்த ப்ரோசஸ் ஒரு ப்ராடக்ட் விற்பனை உற்பத்தியில இருந்து விற்பனை செய்ய கொடுக்கும் போது வரைக்கும் என்னென்ன ப்ரோசஸை ஃபாலோ பண்ணுது, ஈஸியா அந்த விற்பனை தளத்துக்கு போகுதா, இல்ல டைம் எடுக்குதா, இல்லாட்டி வேற எங்கேயாவது ஏதாவது ஒரு நாட்டில உற்பத்தி பண்ணப்பட்டு எங்க எப்படி எண்ட் யூசருக்கு போகுது, இது எல்லாமே ப்ரோசஸ் ஓரியன்ட். ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்டா இருந்தா மேனுஃபேக்சர் பண்ணி அதை பேக் பண்ணி, ஒரு டஃபியா இருக்கட்டும் அதை ரா மெட்டீரியல் எடுத்து அதை பேக் பண்ணி பாக்ஸ் அடிச்சு பாக்ஸ்ல இருந்து ஒரு கடைக்கு கொடுத்து கடையில இருந்து அந்த எண்ட் யூசருக்கு போறது வரைக்கும் ஒரு ப்ரோசஸ் தான். அது எவ்வளவு ஈஸியா இருக்குது, அதுவும் அந்த மார்க்கெட்டிங்ல ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பிசிக்கல் என்வாயர்மெண்ட். போன முறை நாங்க பார்த்தோம், ஒரு பேங்க் எடுத்தீங்கன்னாலோ என்ன மாதிரி ஒரு பேங்க்குள்ள போனோன்னு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, அதுல என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குது, நல்ல வாசமா இருக்குதா, இல்ல அதுல போகவே ஒரு மாதிரி இருக்குதா, அவங்களோட ரொம்ப குப்பையா வச்சிருக்காங்களா இடத்த. இது ஃபார் எக்ஸாம்பிள்
ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, நீங்க ஒரு கஸ்டமரா போகும்போது ஒரு சின்ன தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டிஸ்பென்சராவது இருக்குதா, ஒரு காஃபி டேங்க் இருக்குதா, காஃபி மேக்கர் ஒன்று இருக்குதா, இது எல்லாமே இந்த ஒரு பிசிக்கல் என்வாரன்மெண்ட்ல வருது. நீங்க போகும்போது ஒரு ஒரு செக்யூரிட்டி உங்களை வரவேற்கிறாங்களா, அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குல்ல, சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்களா, இல்ல உருன்னு வச்சு கொண்டு இருக்கிறாங்களா, இது கூட அந்த பீப்புளோட சேர்ந்து இந்த பிசிக்கல் என்வாரன்மெண்ட் ஒரு தாக்கத்தை உருவாக்கும். அடுத்தது முக்கியமானது ப்ராடக்ட். நீங்க விற்கிற ப்ராடக்ட், இந்த மார்க்கெட்டிங்ல ஆதாரமே அந்த ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் என்ன மாதிரி வச்சிருக்கீங்க, டிசைன், அது டெக்னாலஜி, கன்வீனியன்ஸ், வேல்யூ இருக்கு, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, பிராண்டிங் எப்படி இருக்கு, பேக்கேஜிங் எப்படி இருக்கு, கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்குறாங்களா. இப்போ ஆஃப்டர் சேல் சர்வீஸ்ல ரொம்ப பார்ப்பாங்க. சில அப்ளையன்சஸ், இந்த பிளெண்டர் டிவியோ வாங்கும் போது நாங்க முதலாவது பாக்குறது வந்து ஒரு ப்ரைஸை பார்ப்போம், பட் இந்த ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பார்ப்போம், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப இந்த இந்த டீம்ல இருக்கிறாங்கள்ட்ட எத்தனை பேர் பிரைஸ்க்கும் குவாலிட்டிக்கும் ஆஃப்டர் சேல் சர்வீஸ்க்கும் இந்த மூணுல எது கூட பாப்பீங்க. ஒரு டிவி வாங்க போறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போறீங்க, ஃப்ரிட்ஜ் எடுப்போம், ஃப்ரிட்ஜ் அடிக்கடி யூஸ் பண்ற சாமான். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போனா அந்த பிரைஸ் அண்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அண்ட் குவாலிட்டி, அந்த மூணுல எதை நீங்க கூட பாப்பீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல? பிரைஸ், ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அண்ட் குவாலிட்டி. இதுல இந்த மூணுல எது நான் கூட கூட பாப்பீங்க? சரிப்பட இல்லை, முட்டையவே நாங்க பாக்குறது தான். உங்களை பொறுத்த வரைக்கும் எது நீங்க அதிகமா பாப்பீங்க? அண்ட் குவாலிட்டி. ஓகே, நிஷாந்தினி குவாலிட்டி, தினேஷ் அகெயின் குவாலிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் குவாலிட்டி பார்ப்பேன், அதே நேரத்தில் ஆஃப்டர் சேல் சர்வீஸும் பார்ப்பேன். அந்த ப்ராடக்ட்டுக்குரிய ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வாங்கின அப்புறம் ஏதாவது ஒரு இஷ்யூ ஒன்று வந்துட்டா ஆஃப்டர் சேல்ஸ் யார் பார்த்துக்கிறது? அப்புறம் அதை செய்து கொண்டு போகும்போது இந்த குவாலிட்டி நல்லா இருந்தாலே ஆஃப்டர் சர்வீஸ் குறைவா இருக்கும். பட் வாட் இஃப் எதுவும் இஷ்யூ வந்துட்டா, ஸோ அப்படி ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனை பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த 7 தெரிஞ்சிருக்க வேணும், இந்த 7க்குள்ள என்னென்ன அடங்குதண்டம் தெரிஞ்சிருக்க வேணும். எல்லாருக்கும் கிளியரா? தினேஷ், கிருஷாந்தினி அண்ட் கான்செப்ட் கிளியரா இருக்கா? இதுக்கு என்னென்ன அடங்குதுன்னு கிளியரா இருக்கு? நீங்க வாசிச்சிருப்பீங்க, பட் நான் கேட்டு இருக்கேன். என்னென்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா இப்பவே கேட்கலாம். எனி டவுட்ஸ்? இல்ல, இது ரொம்ப முக்கியமான டாபிக். இங்க எழுதும் போது அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க இதுல. ஸோ எதுவும் டவுட் இருந்தா இப்பவே கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இது கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ நாங்க நெக்ஸ்ட் சப்ஜெக்டுக்கு போகலாம். சந்தைப்படுத்தல் கருத்துக்கள், மார்க்கெட்டிங் கான்செப்ட். இப்ப நாங்க நிறைய பார்த்தோம் இல்லையா, ஒரு அந்த காலத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி அந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் வந்துச்சோ, ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன் அப்படி வந்துச்சோ, ஒவ்வொரு கான்செப்ட் மிக்ஸ் ஆகி வரும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை முன்வைப்பாங்க. இந்த மார்க்கெட்டிங், இந்த ப்ராடக்டா மார்க்கெட் பண்ணும்போது இந்த மெத்தட்ல போனா சரியா இருக்கும், இந்த மெத்தட் தான் ஒர்க் அவுட் ஆகும், மற்ற மெத்தட்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் வச்சிருப்பாங்க. ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் 5 வகையான கோ கான்செப்ட் வந்துச்சு. அதுதான் நீங்க இப்ப பாக்குறீங்க. உற்பத்தி கருத்து, ப்ரொடக்ஷன் கான்செப்ட். தயாரிப்பு கருத்து, ப்ராடக்ட் கான்செப்ட். விற்பனை கருத்து, செல்லிங் கான்செப்ட். சந்தைப்படுத்தல் கருத்து, மார்க்கெட்டிங் கான்செப்ட். சமூக சந்தைப்படுத்தல் கருத்து, சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். இப்ப நீங்க தான் எனக்கு இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன்ஸ் சொல்ல போறீங்க. மைக்க ஆன் பண்ணிட்டு கதைக்கலாம், இல்ல சேட்ல போடலாம். ஒவ்வொருத்தரா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச, நான் இந்த போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச உற்பத்தி கருத்துன்னா என்னவா இருக்கும், ப்ராடக்ட் கான்செப்ட்னா என்னவா இருக்கும், விற்பனை கருத்துன்னா என்னவா இருக்கும், சந்தைப்படுத்தல் கருத்துண்டா என்னவா இருக்கும், சமூக சந்தைப்படுத்தல் கருத்துண்டா என்னவா இருக்கு. அதான் இந்த கொஸ்டின். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் சொல்லலாம்.
சொல்லுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். கிருஷாந்தினி, உங்களை ஸ்டார்ட் பண்ணுவோமா? மைக்க ஆன் பண்ணிட்டு பேசலாம். இந்த 5க்கும் எனக்கு நிறைய பெரிய டெஃபினிஷன் தேவையில்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு வேணும். இந்த பேரை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெரி சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். இவ்வளவும் சரியா விளங்கிட்டீங்கன்னு சொன்னா இது ஞாபகம் இருக்கிறது கூட கிடையாது. பேரை பார்த்தோன்னே அது எழுதுதா. கிருஷாந்தினி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் பேசுறது கேக்குதா? இது ரொம்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணி கதைக்க வேண்டிய டாபிக். ஸோ மௌனம் சரி வராது. அண்ட் தினேஷ், யாராவது ஸ்டார்ட் பண்ணலாம்? டைம் போகுது. ஸ்டார்ட் பண்ணுங்க. கிருஷாந்தினி, ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்கள்ட்ட இருந்து. And தினேஷ், உற்பத்தி கருத்து, ப்ரொடக்ஷன் கான்செப்ட், ப்ரொடக்ட் கான்செப்ட் என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் பேசுறது கேக்குதா? நான் மட்டுமே பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். மேம், உற்பத்தி என்ன கருன்னு சொன்னா உற்பத்தியாளர்ட விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொருட்களை உற்பத்தி செய்யறது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. ப்ரொடக்ட் கான்செப்டோட தயாரிப்பு கருத்து என்ன? தயாரிப்பு கருத்து தெரியல சரியா. விற்பனை கருத்து உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு என்ன உங்களுக்கு புரிஞ்சது சொல்லுங்க. விற்பனை கருத்து டவுட்டா இருக்கா? டவுட்டா இருக்கு. சரி, பார்க்கலாம். ஓகே, உற்பத்தி கருத்து பேசிக்ல இருந்து போலாம். வேற யாராவது சொல்ல முடியும்? அண்ட் ஓகே, சோ பேசிக் உற்பத்தி கருத்து. உற்பத்தி கருத்தின் யோசனை, நான் டெபினிஷனை வாசிச்சு விடுறேன். நுகர்வோர் கிடைக்கக்கூடிய மிகவும் மலிவு விலையுள்ள தயாரிப்புகளுக்கு ஆதரவு அளிப்பார்கள். இந்த கருத்து விற்பனையாளர்களுக்கு வழிகாட்டும் பழமையான சந்தைப்படுத்தல் மேலாண்மை நோக்கு நிலைகளில் ஒன்று. நுகர்வோர் கிடைக்கக்கூடிய மிகவும் மலிவு விலையுள்ள தயாரிப்புகளுக்கு ஆதரிப்பார்கள். அதாவது சீப் ப்ராடக்ட்ஸ். எவ்வளவு காசு குறைவா இருக்குதோ அவ்வளவுக்கு தான் அப்பதான் விற்கும், பொருள் விற்கும். நீங்க மார்க்கெட்ல வந்து 10 பிராண்ட்ஸ் இருந்தா அந்த 10ல எது குறைவா இருக்கும், காசு அதாவது விலை நிர்ணயித்ததுல எவ்வளவு குறைவா இருக்கும், அந்த ப்ராடக்ட் தான் வில்படும். எல்லாருமே கஸ்டமர்ஸ் எல்லாருமே பிரைஸ் கான்சியஸா இருப்பாங்க. அதான் ஃபர்ஸ்டா வந்து தாட். நேச்சுரலி அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னத்துல அவங்க பாக்குறது முதல் வேற மார்க்கெட்டிங் மிக்ஸ் யோசிப்பாங்க. ப்ராடக்ட் பிரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன், அந்த ஆர்டர்ல படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒத்து போகும். நாங்க ஃபர்ஸ்டா ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம், அதை வெளியில போடுறோம், பிரைஸ் தான் முதல்ல, மத்ததெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல உருவானது அந்த ப்ரொடக்ஷன் கான்செப்ட். ப்ரொடக்ஷன் சொல்லும் போது ஒரு தொகையில ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவான விலையில கிடைக்குதோ அதுதான் ஆதரிப்பாது. நான் சிம்பிளா சுருக்கமா சொல்லியிருக்கேன். நீங்க இந்த வீக் உங்களோட ஹோம்ஒர்க்கும் இந்த இது சம்பந்தப்பட்ட தரப்போறேன். சோ நீங்க ரீட் பண்ணும்போது உங்களுக்கு விளங்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவான விலையில கிடைக்குதோ அதுக்குத்தான் இந்த கன்சியூமர்ஸ் கூட போறாங்க என்றுதான் உற்பத்தி கருத்து, ப்ரொடக்ஷன் கான்செப்ட்.
தயாரிப்பு கருத்து ப்ராடக்ட் கான்செப்ட். தரம், செயல்திறன், புதுமையான அம்சங்கள் அதிகம் வழங்கும் தயாரிப்புகளை நுகர்வோர் விரும்புவார்கள் என்று தயாரிப்பு கருத்து கருதுகின்றது. இந்த கருத்தின் கீழ் தொடர்ச்சியான தயாரிப்பு மேம்பாடுகளை செய்வதில் சந்தைப்படுத்தல் உத்திகள் கவனம் செலுத்துகின்றன. அகேன் வாசிக்கிறேன். தரம், செயல்திறன் மற்றும் புதுமையான அம்சங்களை அதிகம் வழங்கும் தயாரிப்புகளை நுகர்வோர் விரும்புவார்கள் என்று தயாரிப்பு கருத்து கருதுகின்றது. இந்த கருத்தின் கீழ் தொடர்ச்சியான தயாரிப்பு மேம்பாடுகளை செய்வதில் சந்தைப்படுத்தல் உத்திகள் கவனம் செலுத்துகின்றன. ப்ராடக்ட் முதல்ல ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஒரு தொகையை ப்ரொடியூஸ் பண்றீங்க, அதுல லோஸ்ட் சீப்பஸ்ட் என்னவோ அதுக்கு தான் கஸ்டமர் போறாங்க அப்படின்றதுதான் அவங்களோட தாட் ப்ராசஸ். ப்ராடக்ட்னும் போது அந்த ப்ராடக்டை மையப்படுத்து. இந்த ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கா, எவ்வளவு எஃபிஷியன்டா இருக்கு, என்ன மாதிரி அது ஒர்க் பண்ணுது. ஒரு ஃப்ரிட்ஜ் இன்னொரு ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது பிரைஸ் ஒரு பக்கம் இருக்கு, இது குவாலிட்டி நல்லா இருக்கா, இது ஒர்க் பண்ணுமா, இதுல கலர் என்ன, பிராண்ட் என்ன, அதை பார்த்து மார்க்கெட் பண்றது. இந்த மார்க்கெட் அந்த ப்ராடக்ட்ல மேலும் மேலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐபோன் சொல்லுவோமே, ஐபோன் ஒவ்வொரு முறை வரும்போது ஏதோ ஒரு மேம்பாடு வருது. ஒரு ஓஎஸ் வந்து அப்டேட் ஆகுது, இல்ல இதுல கேமராஸ் இருக்குது, சில இதுல ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு, இன்னொரு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன அப்டேஷன்ஸ், ஒரு சைஸ் சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு, நீளமா இருக்குது, கட்டையா இருக்குது, அந்த கண்டினியூஸ் அப்டேஷன்ஸ் இதெல்லாம் ப்ராடக்ட். அவங்களும் மோஸ்ட்லி வந்து பாக்குறது வந்து ப்ராடக்ட் கான்செப்ட். இந்த ப்ராடக்டை வச்சுதான் விற்பனை நடக்கும். இது ரெண்டும் கிளியரா? எதுவும் டவுட் இருக்கா? ப்ரொடக்ஷன் கான்செப்ட், ப்ராடக்ட் கான்செப்ட், உற்பத்தி கருத்து, தயாரிப்பு கருத்து. டவுட்ஸ் இருக்கா? கிளியரா? கிளியர்னா எஸ்ன்னு போடுங்க. சோ இல்லாட்டினா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். Production concept, product concept. Right. And Prashantini, okay. So that's clear. Simple concepts. அடுத்தது விற்பனை கருத்து, சேல்ஸ், செல்லிங் கான்செப்ட். விற்பனை கருத்து என்பது ஒரு பெரிய அளவிலான விற்பனை மற்றும் ஊக்குவிப்பு முயற்சியை மேற்கொள்ளாவிட்டால் நிறுவனத்தின் தயாரிப்புகளை நுகர்வோர் போதுமான அளவு வாங்க மாட்டார்கள் என்ற யோசனையை வைத்திருக்கிறது. இங்கே நிர்வாகம் நீண்ட கால லாபகரமான வாடிக்கையாளர் உறவுகளை உருவாக்குவதை விட விற்பனை பரிவர்த்தனைகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகின்றது. அதாவது ஒரு பெரிய அளவிலான விற்பனை மற்றும் ஊக்குவிப்பு முயற்சியை செல்லிங் கான்செப்ட். இது மோஸ்ட்லி டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல, சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்க கேள்விப்பட்டிருக்கீங்க தானே, அந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிபியூட் நெட்வொர்க்ல ஒரு ஏஜென்சி இருக்குது, அந்த ஏஜென்சிக்கு நீங்க கடைக்கு போறீங்க, அந்த கடைக்கு சொல்றீங்க நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் 1000 வாங்கினீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு இந்த பிரைஸ் இந்த அளவுக்கு தரேன். நீங்க கஸ்டமர் ஒரு பக்கம் வச்சுட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ப்ராடக்ட ஒரு கடையில புஷ் பண்றீங்களோ, டிஸ்பிளே பண்றீங்களோ, சேல்ஸுக்குரிய அத்தனை முயற்சியும் எடுக்கிறீங்க, அந்த அளவுக்கு அதை பார்க்க கஸ்டமர் வாங்குவார். அப்படின்ற கான்செப்ட் சேல்ஸ் கான்செப்ட். செல்லிங் மட்டுமே, புஷ் மட்டும் போட்டுக்கொண்டே இருப்பாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்க ஒரு திறந்து பாத்தீங்கன்னா முழு ஷெல்ஃபும் அடுக்கி இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, சூப்பர் மார்க்கெட்ஸ்ல சில சைக்கலாஜிக்கல் பாயிண்டர்ஸ் வச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கார்கில் ஸ்கீல்ஸ் அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆப்பிக்கோ போயிருக்கீங்க இல்லையா? உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டர்ல, அதாவது சேல்ஸ் கேஷியர் கவுண்டர் இருக்கு இல்லையா, எனக்கு நீங்க சொல்லுங்க பிரசாந்தினி அண்ட் தினேஷ், நீங்க பாக்குற ஐட்டம்ஸ் என்ன? சேல்ஸ் கவுண்டர், சேல்ஸ் கேர்ள் சேல்ஸ் பாய் இருக்கிறாங்க, நீங்க சாமான கொண்டு வைக்கிறீங்க, அந்த கவுண்டர்லயும் ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த ஷெல்ஃப்ல வித்தியாசமான சாமான்கள் கூட வச்சிருப்பாங்க. அது என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்க பாத்துக்கிறீங்க, அதை சொல்லுங்க. நீங்க சாதாரணமா போய் பார்த்துருக்கீங்க. சாக்லேட்ஸ், ஓகே, அண்ட் சாக்லேட்ஸ் வேற என்ன? சாக்லேட் வாங்கி பழக்கம் போல. Magazines, correct? Okay. What else? Dinesh, Krishanthini? Any other items? நீங்க சாதாரணமா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா கேஷியர் பாயிண்ட்லயே என்னென்ன சாமான்கள் ஒரு ஒட்டா வச்சிருப்பாங்க. சில சாமான்கள் அதே சாமான் உங்களுக்கு இருக்கும், ஆனா ஒரு சாம்பிள்ஸ் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன சாமான் சொல்லுங்க.
சாந்தினி, தினேஷ், என்னாச்சு இன்றைக்கு? லைட்டா தூக்கம் வருதா? வேக்கப் சொல்லுங்க. ஐ நோ தூக்கம் வர நேரம் தான் இந்த கேள்வி கேட்க கூடாது, பட் வேற வழி இல்லை, வி ஹேவ் டு ஸ்டடி. ஸோ சொல்லுங்க, வாட் யூ திங்க்? என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க? சேல் ஐட்டம்ஸ் அப்படின்னா புரியல. சேல் ஐட்டம் என்ன? அந்த 1 for சேல் அப்படி அந்த மாதிரி ஐட்டம் சொல்றீங்களா? Anything else? தினேஷ், சுஷாந்தினி சொல்லுங்க, என்ன என்ன வேற என்ன பாத்தீங்க சூப்பர் மார்க்கெட்ஸ் பக்கம் நீங்க பார்த்த ஐட்டம்ஸ், ஞாபகத்துக்கு வர ஐட்டம்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ வித் அண்ட் நீங்க சாக்லேட் சொன்னீங்க. நீங்க ஏன் சாக்லேட்ஸ் அதுல வச்சுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? அதுவும் சாக்லேட்ஸ் எந்த லெவல்ல வச்சிருப்பாங்க? கண் மட்டத்துக்கு நேரையா, கீழையா, ஒரு ஒரு அவரேஜான இடுப்பளவுலையா? எக்ஸாம்பிள் சாக்லேட்ஸ். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் அடிக்கடி எடுக்கிற இடமும் அதுதான். நீங்க கீழே வச்சிருப்பாங்க, இல்ல கிட்ஸ் வந்து டக்குன்னு எடுக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. கரெக்ட், வெரி குட். மோஸ்ட்லி தினேஷ் ஐ லெவலும் ட்ரூ, பட் மோர் தேன் ஐ லெவல் நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இடுப்பளவுல தான் வச்சிருப்பாங்க. கீழே இந்த ஒரு கை அளவற்ற தூரத்துல வச்சிருப்பாங்க. பெரியாக்கள் கீழே பாக்குற மாதிரியும் சின்ன பிள்ளைகளுக்கு ஐ லெவல்ல, நீங்க சொல்ற ஐ லெவல் சின்ன பிள்ளையோட ஐ லெவல்லையும் வச்சிருப்பாங்க. ஏன்னா உள்ளுக்கு சாக்லேட்ஸ் இருந்தாலும் இப்ப அப்பா அம்மாவோட கூட வர பிள்ளைகள் அதுல கூட நேரம் நிக்க போறாங்க. அப்ப உள்ளுக்கு மறந்தா கூட அந்த பிள்ளை அது வந்து அம்மா இந்த சாக்லேட் வேணும்னு கேட்கும். இது ஒரு வகையான செல்லிங் கான்செப்ட். நாங்க புஷ் பண்றோம், சாமான இந்த பாக்க இடத்துல வைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டிங் நீங்க படிச்சீங்கன்னா ஆக்சுவலி பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைசிங். நீங்க சூப்பர் மார்க்கெட் காகில்ஸ்ல போனீங்கன்னா நீங்க பாப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு கஸ்டமர் வாக் பண்ணும் போது ஐலண்ட் சொல்லுவாங்க, ஒரு ஷெல்ஃப் வச்சிருப்பாங்க இல்லையா, மேல போட்டிருப்பாங்க பேபி ஃபுட்ஸ் இருக்கும், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கும், பால்மா இருக்கும். அப்ப போன கையோட ஐ லெவல்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஒரு செக்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப விலை கொடுக்கும். அந்த ஷெல்ஃப் பிரைஸ் சொல்லுவாங்க, ஷெல்ஃப் ஸ்பேஸ். அந்த ஷெல்ஃப் ஸ்பேஸ் வந்து சும்மா ஃப்ரீயா கிடைக்காது. இப்ப நீங்க எங்கேயும் வைக்கலாம்ன்றது ஒரு விஷயம். உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் தான் வேணும்னு சொன்னா அதுக்கு ஒரு பிரீமியம் இருக்கு. அந்த ஷெல்ஃப்க்கு ஒரு ரெண்ட், எப்படியோ ரெண்ட் கொடுக்க தானே வேணும். அந்த ரெண்ட்டுக்கு, இந்த பர்டிகுலர் ரெண்ட்டுக்கு, அது போன கையோட கண் மட்டத்துல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஒரு பால்மா வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த ஷெல்ஃபுக்கு பிரைஸ் கூட, கீழே போக போக அந்த பிரைஸ் குறைய, மேல போனாலும் அதே தான். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட், இப்ப சாக்லேட்ஸ் சொன்னா சின்ன பிள்ளைகிட்ட மாதிரி ஒரு அளவான அளவுல இருந்தா தான் அந்த பிள்ளையும் வாங்கும். அந்த மோஸ்ட்லி அந்த சாக்லேட்டை வாங்குறது இன்ஃபுளுசர் பிள்ளையா இருந்தால், டிப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அதெல்லாம் அந்த லெவல்ல இருக்கு. அது போன உடனே கிடைக்குதா, இல்ல நீங்க நடந்து போய் தூரத்துல வரும்போதுதான் வாங்கணுமா? என்ன ஒரு புது கஸ்டமரால் போன கையோட முன்னுக்கு இருக்கிறதான் டக்குன்னு தூக்க பார்ப்பாரு, அவ்வளவு தூரத்துக்கு போறதை விட. சோ முன்னுக்கு இருக்கிற ஷெல்ஃப் ஸ்பேஸுக்கு காசு கூட, கடைசியா இருக்கிற ஷெல்ஃப் ஸ்பேஸுக்கு காசு குறையும். ஸோ அதே மாதிரி இது ஒரு ஆஃப் கான்செப்ட். சில சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கொஞ்சம் பொஷான பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் நல்ல மியூசிக் போட்டிருப்பாங்க. ஸ்டடிஸ் சொல்லுது, ஒரு பாப் மியூசிக், பெப்பியான மியூசிக் போடும்போது உங்களுடைய என்ன சொல்றது, சிம்பிளா சொன்னா அட்ரினலின் லெவல், உங்களுடைய ஹோமோன்ஸ் அட்ரினலின் லெவல் கொஞ்சம் கூட பம்ப் அப் ஆகும். நீங்க எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க, கூட நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு தோணும். என்ன என்வாரன்மெண்ட் நல்லா இருக்கு, பிசிக்கல் எவிடன்ஸ், அதாவது சொல்றதானே பிசிக்கல் எவிடன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப கூட நேரம் இருப்பீங்க. அதே மாதிரி அவங்க வச்சிருக்கிற விதங்களும் ஒவ்வொரு அழகழகா அடுக்கி இருப்பாங்க, குப்பையா வச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். செல்லிங் கான்செப்ட் அகைன் அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி. மற்றது நீங்க பாப்பீங்க, போர்ட்ஸ் போட்டிருப்பாங்க என்னென்ன இருக்கு, இதெல்லாம் பாக்குறதுக்கு நீங்க நினைக்கலாம் இவங்களுக்காக வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அது ஒன்றுதான் அந்த செல்லிங் கான்செப்டுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஒவ்வொரு சாமான்களும் வகைப்படுத்தி இருக்கிறாங்க. கிளியரா உங்களுக்கு? சோ சேல்ஸ் புஷ் பண்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவுக்கும் செல்லிங் கான்செப்ட் வருது. நெக்ஸ்ட் கான்செப்ட் சந்தைப்படுத்தல் கருத்து. நிறுவன இலக்குகளை அடைவது இலக்கு சந்தைகளின் தேவைகளையும் விருப்பங்களையும் அறிந்து போட்டியாளர்களை விட விரும்பிய திருப்திகளை சிறப்பாக வழங்குவதை பொறுத்தது.
இங்கே சந்தைப்படுத்தல் மேலாண்மை வாடிக்கையாளர் முதல் என்ற அணுகுமுறையை எடுக்கின்றது. நான் அகேன் வாசிக்கிறேன். நிறுவன இலக்குகளை அடைவது இலக்கு சந்தைகளின் தேவைகளையும் விருப்பங்களையும் அறிந்து போட்டியாளர்களை விட விரும்பிய திருப்திகளை சிறப்பாக வழங்குவதை பொறுத்தது. கஸ்டமர் ஃபர்ஸ்ட், கஸ்டமைஸ் த கிங். இதுதான் யூஸ்வலி ஃபேமஸான கருத்து, மார்க்கெட்டிங் கான்செப்ட். கிட்டத்தட்ட அடுத்த செக்மெண்ட் ஒன்று வருது, பட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் தான் வைட்லி இப்ப பாப்புலரா இருக்குது. இப்ப நீங்க அந்த சோப்பை நாங்க முதல்ல ப்ரொடக்ஷன் கான்செப்ட்ல பார்த்தோம், ப்ரொடக்ட் கான்செப்ட்ல பார்த்தோம். இப்ப சேல்ஸ் கான்செப்ட்ல கூட சேல்ஸாருக்கு தான் கூட கொடுக்குறது, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு காசு கொடுக்குறது, எப்படி எப்படி அதெல்லாம் செய்ய முடியும்னு பாக்குறது. மார்க்கெட்டிங் கான்செப்ட் ஆக்சுவலி மார்க்கெட்டிங். நீங்க கஸ்டமரை புரிஞ்சு கொள்றீங்களா, கஸ்டமர் ரீசர்ச் நடத்துறீங்களா, கஸ்டமரோட தேவைகளையும் விருப்பங்களையும் அறிந்து கொள்றீங்களா, அதை பூர்த்தி பண்றீங்களா, அவர் தேவைகளையும் விருப்பங்களையும் மற்ற போட்டி நிறுவனங்களுடனோ போட்டி ப்ராடக்டுடனோ எவ்வாறு வேரி பண்றீங்க, எப்படி கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றீங்க, மற்ற ப்ராடக்ட்டுக்கு போகாம இவர் இதை போய் எடுத்து அதை யூஸ் பண்ணணும், எப்படி நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறீங்க, இதெல்லாம் பொறுத்துதான் கஸ்டமர் இந்த லெவலை பொறுத்துதான் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ இந்த இது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகினால் அதை பேஸ் பண்ணி கஸ்டமர் திரும்பி வருவார். கஸ்டமர் இஸ் த கிங். கஸ்டமர் என்ன சொன்னாலும் சரியானது. இப்ப உங்களுக்கு தெரியும், இது நாங்க பேங்கிங் கான்செப்ட்ல எடுத்தோம்னு சொன்னா கஸ்டமர் இஸ் த கிங்னு சொல்லுவோம். நாங்களே அப்படித்தானே சொல்றது இல்லையா? இந்த கான்செப்ட் கஸ்டமர் இஸ் த கிங், இந்த கான்செப்ட் ராஜா, கஸ்டமர் தான் ராஜாவும் ராணியும், கஸ்டமர் இஸ் த குவீன். இந்த கான்செப்ட் நீங்க யார் இந்த கான்செப்ட உங்களோட பேங்க்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்றது உண்டா? ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது கஸ்டமர் என்ன சொன்னாலும் அவர் தான் கஸ்டமர் தான் சரி, வேற வழி இல்லை, கஸ்டமருக்கு நாங்க என்னவும் செய்வோம். அவர் கம்ப்ளைண்டே பண்ணா கூட நாங்க எங்களோட பாலிசி, நாங்க உங்களோட கஸ்டமர் சர்வீஸ் நாங்க இப்படித்தான் கொண்டு போடுவோம். நீங்க ஒர்க் பண்ற பேங்க்ஸ்ல இந்த மாதிரி பாலிசிஸ் இருக்குதா சொல்லலாம். கஸ்டமருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அதுதான் இந்த கொஸ்டின். உங்களுக்கு தெரியுமா, சில பேங்க்ஸ்ல அவ்வளவு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமா, ப்ரோசஸ் ஓரியன்டா தான் இருப்பாங்க. அது ப்ரொடக்ஷன் கான்செப்ட், அதான் ப்ரொடக்ஷன் கான்செப்ட். சில பேங்க்ஸ் வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்கு எதுவும் செய்வாங்க, அது மார்க்கெட்டிங் கான்செப்ட். என்ன கொஸ்டின், நீங்க இருக்கிற பேங்க்ஸ்ல நீங்க என்னென்ன மாதிரி கான்செப்ட் பாக்குறீங்க? எல்லாமே எதுவும் சரிபடியான கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேங்க்ஸ் ஒவ்வொரு விதம் மாதிரி. சர்டன் பேங்க்ஸ் அவங்க அந்த ப்ரோசஸ் ஓரியன்ட் தான் போவாங்க. சர்டன் பேங்க்ஸ் ப்ரோசஸ் ஓரியன்ட் தான், ஆனா அதை விட கஸ்டமர் ஓரியன்டேஷன் கூட வேறு இல்ல நடுவுல இருக்கு. ப்ரொடக்ஷனுக்கும் ப்ரோசஸ் கஸ்டமர் ஓரியன்ட் நடுவுல இருக்கு. உங்களோட பேங்க்ஸ்ல நீங்க எனக்கு சொல்லுங்க, எது மோஸ்ட் நீங்க ஃபாலோ பண்றீங்க? உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண அளவுல நீங்க எது கூட ஃபாலோ பண்றீங்க? மெசேஜ் பண்ணலாம், இல்லாட்டி மியூட் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க பார்த்த அளவுல எந்த எந்த மார்க்கெட்டிங் கான்செப்ட் உங்களோட பேங்க்ஸ் கூட ஃபாலோ பண்ணுது? நீங்க பேங்க் பேர்லாம் சொல்ல வேணாம், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்க. எதை பார்த்துருக்கீங்க சோஃபா? ப்ரோசஸ் ஓரியன்டா இருக்கா, கஸ்டமர் ஓரியன்டா இருக்கா, இல்ல ரெண்டுக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குதா? Custom is a concept. Okay, Dinesh சொல்ற custom is a king concept. Okay, and Shantini, சொல்லுங்க. உங்களோட பேங்க்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதான் முதல்ல சொல்லுங்க. அது அப்பதான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அதை சொல்லுங்க கிருஷாந்தினி. கிருஷாந்தினி, நான் சொல்றது கேக்குதா? கேக்குது, எனக்கு வந்து திருப்பி சொல்ல முடியும், புரியல நீங்க சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு பேங்க்ல வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கான்செப்ட், இப்ப மார்க்கெட்டிங் கான்செப்ட் 4 விளங்கப்படுத்துதா இல்லையா? இந்த 4ல உங்களோட பேங்க் என்ன கான்செப்ட பின்பற்றுது?
ப்ரொடக்ஷன் கான்செப்டா, ப்ரோசஸ் ஓரியன்டா இருக்குதா, கஸ்டமர் சர்வீஸ்ல முக்கியத்துவம் கொடுக்குதா, இல்ல ப்ரோசஸும் கஸ்டமர் சர்வீஸும் ஓரளவுக்கு ஹேண்ட் இன் ஹேண்ட் போகுதா? உங்களோட பேங்கோ ஃபைனான்ஸ் கம்பெனிலயோ நீங்க ஒர்க் பண்ணா அண்ட் போத் இருக்காங்க. சில பேர் கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ப்ரோசஸ கூட வளைச்சு ஒரு மாதிரி சமாளிச்சு ஒரு 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 லூப் போல கண்டுபிடிச்சு ப்ரோசஸையும் ஒரு மாதிரி சமாளிச்சு கஸ்டமருக்கு அப்படியா சேருவாங்க. சில பேர் இல்ல, கஸ்டமர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் ப்ரோசஸ் ஓரியன்டட் கம்ப்ளைண்ட்ஸ் படி தான் நடப்பேன், வேற வழியே இல்லை, வேற எந்த இதுவும் செய்ய மாட்டேன் அப்படி என்று ஒரு பக்கம் இருப்பாங்க. எத்தனையோ வகையான பேங்க்ஸ் இருக்குது, ஒருத்தரும் சரிப்புல கிடையாது, ஒருத்தர் ஒவ்வொரு வகை. ஓகே, நீங்களும் போத். ஸோ இப்ப வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்குது. இன்னொரு கான்செப்ட் நான் இது கேட்டதுக்கு காரணம், அடுத்த கான்செப்ட், கடைசி கான்செப்ட், சமூக சந்தைப்படுத்தல் கருத்து, அதாவது சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். நான் முதல்ல வாசிக்கிறேன். சந்தைப்படுத்தல் உத்தி நுகர்வோரின் மற்றும் சமூகத்தின் நல்வாழ்வை பராமரிக்கும் அல்லது மேம்படுத்தும் வகையில் வாடிக்கையாளருக்கு மதிப்பை வழங்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி அமைகின்றது. சந்தைப்படுத்தல் உத்தி நுகர்வோரின் மற்றும் சமூகத்தின் நல்வாழ்வை பராமரிக்கும் அல்லது மேம்படுத்தும் வகையில் வாடிக்கையாளருக்கு மதிப்பை வழங்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி அமைகின்றது. நுகர்வோர் குறுகிய கால விருப்பங்களுக்கும் நுகர்வோர் நீண்ட கால நலனுக்கும் இடையிலான சாத்தியமான மோதல்களை தூய சந்தைப்படுத்தல் கருத்து கவனிக்கவில்லையா என்று கருத்துக்கள் இருக்கின்றன. நுகர்வோர் மற்றும் வணிகங்கள் தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்யும் நிலையான சந்தைப்படுத்தல், சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்புள்ள சந்தைப்படுத்தல் ஆகியவற்றை இது சொல்லுது. இது எதிர்கால சந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை பாதுகாக்கும் அல்லது மேம்படுத்தும். சுருங்க சொன்னார், மார்க்கெட்டிங் கான்செப்ட் நாங்க படிச்சிருந்தானே, உங்களுக்கு மார்க்கெட்டிங் கான்செப்ட் கிளியரா தெரியுது தானே? கஸ்டமர் இஸ் த கிங், கஸ்டமரை மையப்படுத்தி நான் எதுவும் செய்யறேன். சோஷியல் மார்க்கெட்டிங்னு சொல்லி கஸ்டமரோட வெல்பீயிங்கையும் பார்க்கிறோம். அது தவிர சுற்று வட்டாரத்துல உங்களோட சமூகத்துக்கு விளைவுகளை பாதிக்காத வகையில் அவரை பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எத்திக்கல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? எத்திக்கல் மார்க்கெட்டிங்னு சொல்றது சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். ஓகே, ஒரு 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 உணவு தயாரிப்பு நிறுவனம், சரியா? உணவு தயாரிப்பு நிறுவனம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் செயின் ஒன்று வருது. அவங்க கஸ்டமர்ஸுக்கு கஸ்டமருடைய பேலட்டை பார்த்து அவங்களுக்கு உரைப்பு பிடிக்குமா, இனிப்பு பிடிக்குமா, என்னென்ன வெரைட்டி பிடிக்கும், வெஸ்டர்னா ஈஸ்டர்னா எல்லாம் பிடிச்சி அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டை உற்பத்தி பண்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு கம்பெனி ஃபாஸ்ட் ஃபுட், அவங்களும் ஏதாவது ஃபுட் தான் கொடுக்க போறாங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க, இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் கொடுத்தா கஸ்டமர் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். அப்ப நாங்க என்ன பண்றோம், அவங்களுடைய வருங்காலத்துக்கு உதவியா அவர்களுடைய உடம்புழத்தையும் கவனிக்குமா ஹெல்த் ஃபுட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணும். ஹெல்தியான ஒரு ஃபுட் செயின், ஹெல்தியான ஃபுட் செயின். அப்ப மார்க்கெட்டிங்கும் பண்ணவும் வேணும், அவங்க பிசினஸ்லயும் இருக்கிறாங்க. ஆனா கஸ்டமருடைய வெல்பீயிங், அவருடைய சமூக நிலைமையை கருத்தில் கொண்டு அவருடைய நல்ல விதமான ஒரு ப்ராடக்டை கொடுக்குறாங்க. ஒரு கில்ட் ஃப்ரீ சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். அதுதான் நீங்க அந்த மாதிரி ஒரு பிசினஸ் கொண்டு வரும்போது அந்த சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்டா வருது. ஓகே, இன்னொன்று லேடிஸ், ஈவன் ஜென்ஸ் ஃபார் தட் மேட்டர், தெரியுமா? நாங்க பாவிக்கிற மேக்கப் அண்ட் கிருஷாந்தினி, நீங்க மஸ்காரா பாவிப்பீங்க இல்லையா? சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது க்ரீம், நார்மல் க்ரீம், ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஷேவிங் க்ரீமா இருக்கலாம், நார்மல் முகத்துக்கு போற ஃபவுண்டேஷனா இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா இந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் பேசிக்கா யார் மூலமா டெஸ்ட் பண்ணப்படுது? ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி செய்தா அது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு யார் மூலமா யூஸ்வலி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஜெனரல் நடக்கிற விஷயம் இது. நாங்க போற மஸ்காரா, லிப்ஸ்டிக், ரோஜ் எல்லாம், ஃபவுண்டேஷன் எல்லாமே முதல்ல இந்த கம்பெனி தயாரிச்ச லேப்ல டெஸ்ட் பண்ணத்தானே வேணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் இது அது எப்படி டெஸ்ட் பண்றாங்க? சும்மா கெமிக்கல் மட்டும் தான் டெஸ்ட் பண்றாங்களா, இல்லாட்டி வேற யாராவது மேல போட்டு டெஸ்ட் பண்றாங்களா? நீங்க பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, FB கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லலாம், தெரியுமா உங்களுக்கு யார் மூலமா டெஸ்ட் பண்றாங்கன்னு? வைல்ட் கெஸ். சாந்தினி, தினேஷ் அண்ட் சொல்லுங்க, யார் மூலமா டெஸ்ட் பண்றாங்க நினைக்கிறீங்க? Animals, correct. So
அந்த அனிமல்ஸுக்கு எந்த எந்த சுற்றுச்சூழல அந்த அனிமல்ஸை வச்சு டெஸ்ட் பண்ண, குரங்கா இருக்கலாம், மணிலா இருக்கலாம். இப்ப நாங்க சாதாரண போற மஸ்காராவை அந்த ஒரு குரங்கட இமையில பூசி பார்ப்பாங்க. அது அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து செத்து போகலாம், இல்ல அதுக்கு பெரிய பக்க விளைவுகள் ஏற்படலாம். அப்படின்னா டக்குன்னு அந்த அந்த ஃபார்முலா மாத்தி இன்னொருக்கா டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி கடைசியா அந்த அந்த ஒரு ரியாக்ஷனும் வராதன்ற கட்டத்துல தான் அப்ரூவ் பண்ணி அதை கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு அனுப்பி அதை மார்க்கெட் பண்ணுவாங்க. இது சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்டுக்கு அமைவானதா? மார்க்கெட்டிங் கான்செப்டுக்கு அமைவானது. ஏன்னா கஸ்டமர் ப்ரௌன் கலர்ல பிளாக் கலர்ல யூஸ் பண்ணி மஸ்காரா யூஸ் பண்ணி கொண்டு வந்தா எனக்கு ப்ரௌன் கலர்ல வேணும்னு கேட்டோம்னா டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செய்து கஸ்டமர்ஸ் பேக்கிங் எல்லாமே செய்து முடிச்சு எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அனுப்பியாச்சு. சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்டுக்கு, சமூக சந்தைப்படுத்தலுக்கு இந்த விதமான டெஸ்டிங் அமைவானதா என்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. சொல்லுங்க. சரி, இப்படி போவாத என்ன நினைக்கிறீங்க நீங்க? மார்க்கெட்டிங் கான்செப்ட் ஐ அக்ரி. இந்த கஸ்டமர் வாண்டது ப்ரௌன் மஸ்காரா வேணும்னு கேட்டாச்சு, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு, இதெல்லாம் செய்தாச்சு. சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்டுக்கு இது அமைவானதா? தினேஷ், சாந்தினி சொல்லுங்க. நோ அண்ட் நோ சொல்லியிருக்கிறாங்க. எனிவன் எல்ஸ் எஸ் சொல்றாங்க? நோ. ஏனென்றா ஒரு ஒரு உயிரை வருத்தி நீங்க செய்றீங்க. அதுக்காகத்தான் இப்ப நீங்க பாடி ஷாப், இஃப் ஐம் கரெக்ட், பிராண்ட்ஸ் லைக் பாடி ஷாப், அப்படி 2-3 பிராண்ட்ஸ் இருக்கு. அந்த பிராண்ட்ஸ் நீங்க லேபிள்ல பாத்தீங்கன்னா நோ அனிமல் டெஸ்டிங் பெர்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. அப்ப அப்படி வரும்போது யூ ஆல்சோ ஃபீல் குட் அபவுட் இட். நீங்க என்ன இந்த பர்டிகுலர் இதை பாவிக்கிறதால எனக்கு எந்த விதமான கில்ட் ஃபீலிங்கும் கிடையாது. ஏனென்றா இது எந்த விதமான மிருகத்திலையும் வதைக்காம டெஸ்ட் அவங்க அதுல டெஸ்ட் பண்ணாம ஏதோ ஒரு வகையான டெஸ்ட் நடந்திருக்கு, பட் மிருகங்களையோ எந்த விதமான உயிர்களையும் வதைக்கவில்லை. அப்போ சொசைட்டிக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு. இதான் சிம்பிளா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கிளியரா? ஸோ சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் அதை வச்சு அவங்க மார்க்கெட் கூட பண்ணலாம். அதை அப்ப அது 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 செய்ய வெளியில தொடங்கும் போது எங்களுக்கும் ஃபீல் குட்டும் இது ஒருத்தரையும் இதனாம செய்யறாங்க அப்படின்றது அந்த மாதிரி தான். ஸோ ஒரு சூழலுக்கும் நன்மை பயக்கிற விதமா ஏதாவது ஒரு கிரீன் கான்செப்ட் எடுத்தோம்னு சொன்னா, ஏதாவது ஒரு கம்பெனி நீங்க ஒரு மரங்களை வெட்டாம ஏதாவது பேப்பர் தயாரிக்கும் போது உங்களுக்கு தெரியுமா, ஸ்ரீலங்கால எல்லாமே எப்படி பேப்பர்ஸ் A4 பேப்பர்ஸ் என்னென்ன தயாரிக்கிறோம்னு தெரியுமா? மரங்களை வெட்டி, மோஸ்ட்லி மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி, ஒவ்வொரு டாய்லெட் டிஷ்யூல இருந்து பேப்பர்ஸ்ல இருந்து A4 பேப்பர்ஸ் எல்லாமே மரங்களை வெட்டித்தான் தயாரிக்கிறோம் மோஸ்ட்லி. ஸ்ரீலங்கால யானை சாணம் பின்னவல இருக்குது. யானை சாணத்தை எரிச்சு பதப்படுத்தி அதுல பேப்பர்ஸ் தயாரிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி A4 பேப்பர் மாயே வரும். அப்ப எந்த விதமான மரமும் வெட்டப்படவில்லை. ஈகோ ஃப்ரெண்ட்லி, அதாவது சூழலுக்கு நன்மை பயக்கிற விதமாக, அதுவும் வேஸ்டா போற ஒரு பை ப்ராடக்ட்ல இருந்து ஒரு பேப்பர் தயாரிக்கிறாங்க. எப்படி நல்ல விதமான விஷயம். அதை வச்சு பெரிய பிசினஸே நடக்குது. அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க, பெரிய நடக்குது, பெருசா ஆட்களுக்கு தெரியாது. சோ அப்படின்னு சொல்லும் போது ஒரு கில்ட் ஃப்ரீ. நாங்க ஒரு 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 பண்டில் பேப்பருக்காக 2 மரத்தை வெட்டி இருந்தா அந்த மரம் வெட்டுப்பட இல்லை. சோ அது ஒரு சோஷியல் மார்க்கெட்டிங், ஒரு சமூகத்துக்கு நன்மை விளைவிச்சிருக்கோம். இந்த மாதிரி ப்ராடக்டை செய்து மார்க்கெட் பண்ணும்போது அது சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல வருது. உங்களுக்கு கிளியரா நான் சொன்னது? இந்த வேரியேஷன்ஸ், ப்ரொடக்ஷன், ப்ராடக்ட் அண்ட் செல்லிங் கான்செப்ட், மார்க்கெட்டிங் கான்செப்ட் அண்ட் சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். கிளியரா? எஸ். ஓகே. சோ எதுவும் டவுட் உண்டா இப்போ கேட்கலாம். ஹோம்ஒர்க் 1, ரீட் அபவுட் மார்க்கெட்டிங் கான்செப்ட். இது நான் உங்களுக்கு நீங்க திருப்பி எழுத தேவையில்லை, பட் நிறைய ரீட் பண்ணுங்க. என்னோட எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பா ஒரு அப்ளிகேஷன்ல அவங்க ஒரு சினாரியோவை கேட்டு இது என்ன மார்க்கெட்டிங் கான்செப்ட் அப்படின்னு உங்களோட கேள்வி கேட்டு அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எழுத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ரீட் பண்ணி உங்களுக்குரிய நாலேஜ் வளர்த்து கொள்றீங்களோ
இது ரொம்ப முக்கியம். பட் இது நான் முன்னையும் சொன்ன மாதிரி நாங்க இப்ப படிக்கிற மார்க்கெட்டிங் வந்து பேங்கிங்க்கு மட்டும் கிடையாது, எல்லா விதமான வேற நீங்க இன் ஃபியூச்சர் படிக்க போற சப்ஜெக்ட்ஸுக்கும் இது பொருந்தும். ஸோ இதை வாசிச்சு வச்சு சாலிடா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனா தெரிஞ்சு வச்சுக்கொண்டீங்கன்னா ஈஸியா எந்த விதமான டெஸ்டையும் நீங்க பாஸ் பண்ணுங்க. ஓகேயா? தினேஷ், டவுட் இருக்கா? கிளியரா? ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா சொல்லலாம். கிளியர், சூப்பர். ஸோ நாங்க மார்க்கெட்டிங் கான்செப்ட் பத்தி பார்த்தோம். இப்போ உங்களோட ஹோம்ஒர்க் பத்தி ரீட் பண்ணுங்க. நாங்க அடுத்த செக்மெண்ட்டை பார்க்க போறோம். இப்போ மார்க்கெட்டிங் பிளான். மார்க்கெட்டிங் பிளான், ஓகே. இதை பார்க்கறதுக்கு முன்னால உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளானை பத்தி என்ன தெரியும்? ஒரு பிளான் போடுறதுன்னா என்ன? ஒரு ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவார் இல்லையா, எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்பார். ஸோ அதே பிளானை தான் நான் இங்க சொல்றேன். மார்க்கெட்டிங் பிளான்டா என்ன? எதை பிளான் பண்ணி நாங்க பண்ணணும்? எதையுமே பிளான் பண்ணி பண்ணா பிழைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைய இல்லையா? அதாவது அம்பிகிட்டி குறைய. அதே மாதிரி பிளான் பண்ணி பண்றதுனால மார்க்கெட்டிங் பிளான்டா என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மார்க்கெட்டிங் பிளான் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. மார்க்கெட்டிங் பிளான் என்றால் என்ன? என்னவா இருக்கு? மார்க்கெட்டிங்கை பத்தி பேசிக் படிச்சுட்டோம். இப்ப மிக்ஸ் படிச்சுனாங்க, கான்செப்ட் என்னென்ன படிச்சுனாங்க. இப்ப அந்த மார்க்கெட்டிங்க பிளான் பண்ண போறோம். என்னென்னு பிளான் பண்றது? உங்களுக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டிங் பிளான் என்ன நினைக்கிறீங்க? என்னென்ன அடங்கி இருக்கும்னு எதிர்பார்க்க? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. சரியா தப்போ பார்த்துக்கலாம். மார்க்கெட்டிங் பிளான் என்றால் என்ன? உங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றி? அண்ட் சாந்தினி, சொல்லுங்க. மியூட் ஆஃப் பண்ணிட்டு சொல்லலாம். உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளான் என்ன, என்னென்ன செய்ய போறீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? மேம், சந்தைப்படுத்தல் கலவைகளை வைத்துக்கொண்டு உற்பத்தியாளர் எவ்வாறு அந்த சந்தைப்படுத்தலை மேற்கொள்றது என்று திட்டமிடுறது நினைக்கிறேன். ஓகே, சுருக்க சொன்னால் கரெக்ட். ஓகே, குட். அண்ட் தினேஷ்? அண்ட் தினேஷ், உங்களோட ஐடியா என்ன? Dinesh and strategy to achieve business goal. Okay, Dinesh? A plan about where we going to market. Okay, சரி, மூணு பேருமே கிட்டத்தட்ட ஒரு ஆன்சர்ஸ். குட். சந்தைப்படுத்தல் திட்டம் தரம் பெரும்பாலும் ஒரு பொருளின் வெற்றி அல்லது தோல்வியை தீர்மானிக்கின்றது. சில நேரங்களில் ஒரு நிறுவனத்தின் எதிர்காலம் கூட உங்கள் சந்தைப்படுத்த திட்டத்திற்கு உறுதியான அடித்தளத்தை வழங்க முடியும். இப்ப நாங்க நீங்க சொன்னவர்களோட ஒரு தொகுப்பு தான் இது. எலிமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பிளான்: அனாலிசிஸ், கோல்ஸ், ஸ்ட்ராட்டஜி, இம்ப்ளிமெண்டேஷன், ரிவ்யூ. இதுல நீங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி டு அச்சீவ் பிசினஸ் கோல் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது பிரசாந்த் சொன்னது
மற்ற தினேஷ் சொன்ன எங்க மார்க்கெட் பண்றீங்க, எல்லாமே சேர்ந்து வந்தது. ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட்டை ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டை நாங்க மார்க்கெட் பண்றதுக்கு என்னென்ன உத்திகளை கையாளுறோம், அதாவது அந்த பர்டிகுலர் கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளான் என்ன, மேபி ஒரு ப்ராடக்டோட மார்க்கெட்டிங் பிளானா இருக்கலாம், இல்ல அந்த அந்த கம்பெனியோட என்டையர் மார்க்கெட்டிங் பிளானாவே இருக்கலாம், இல்ல எப்படி அந்த பிசினஸ் கோலை ஒரு எண்ட் யூசர்ட்ட கொண்டு போறது, அதை ஃபைனான்சியல் நம்பர்ஸ்ல எப்படி அச்சீவ் பண்றதா இருக்கலாம், ஒரு ப்ராடக்டை என்னென்ன பிராண்ட் பண்ணி மார்க்கெட் பண்றதாயும் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் அடங்கும். இது மார்க்கெட்டிங் பிளான் சொல்றது ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டுமில்ல, எங்களுக்கும் பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொன்னா, நீங்க சொல்லு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், நீங்க இன்னும் ஓ லெவல் முடிச்சிட்டீங்க, ஏ லெவல் போகல. இப்போ எத்தனை பேர் உங்கள்கிட்ட கேட்டுப்பாங்க உங்களோட பிளான் என்ன, நீங்க என்ன செய்ய போறீங்க, அடுத்து என்ன செய்ய போறீங்க, என்ன கமர்ஸா, பயோவா, பயோடெக்கா, என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு என்ன வர போறீங்க இன் ஃபியூச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் தட்ஸ் த பிளான். அதுக்கு நீங்க என்ன செய்ய வேணும், முதல்ல நீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை அனலைஸ் பண்ணணும் இல்லையா. நான் எனக்கு கணக்கு ஒழுங்கா வருமா, சயின்ஸ் ஒழுங்கா வருமா, கெமிஸ்ட்ரி செய்வேனா, பிசிக்ஸ்ல வீக்கா, பயோ எப்படி ஓடும், எழுதுவேனா எழுத மாட்டேனா, பொறுமை இருக்கா, உட்கார்ந்து படிப்பேனா, அதுக்குரிய நான் இருக்கிற இடம் கிளம்பு அவுட் ஆஃப் கிளம்பு, அதுக்குரிய டீச்சர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அதுக்குரிய லெக்சர்ஸ் ஒழுங்கா நடக்குமா நடக்காதா, எனக்கு அது படிக்கிறதுக்கு வசதி இருக்கா, இது நான் எடுத்து த்ரூ பண்ணாலும் அதை நான் பிறகு அதை கொண்டு இன்கேஸ் யூனிவர்சிட்டி எதுவும் கிடைக்காம போனா நான் அதை பிரைவேட்டா போய் படிக்கிறதுக்கு எனக்கு காசு இருக்குதா, அப்படியே படிச்சாலும் எந்த சக்சஸ் ரேட் என்னவா இருக்கு, எங்க போய் படிக்க போறோம் அதுக்கு காசு இருக்குதா, அதுக்கு உருப்படியான கைடன்ஸ் இருக்குதா, அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, அப்படியெல்லாம் யோசிப்பீங்க தானே, யோசிச்சிருப்பீங்க. சில பேர் பெற்றோர் யோசிச்சிருப்பாங்க உங்களுக்காக, சில பேர் நீங்க யோசிச்சிருப்பீங்க, சில பேர் நீங்க எல்லாம் முடிச்சு என்னன்னு யோசிக்கவே தெரியாம ஏதோ ஒரே வேலை முடிச்சு வெளில வந்துட்டு யோசிச்சு பார்ப்பீங்க, ஆஹா இதெல்லாம் சரி வராது உங்களுக்கு நமக்கு அப்படின்ட்டு இன்னொன்றுல போயிருப்பீங்க. ஏன்னா இப்படி எத்தனையோ வகையான நடந்திருக்கும் இல்லையா. சோ நீங்க சரியான பிளானிங்ல போயிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து சொல்றேன், எனக்கு நான் டாக்டரா வரத்தான் வேணும் அப்படின்னா பயோசயின்ஸ் படிக்கணும். பயோசயின்ஸ்ல எனக்கு என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ்ஸ் ஓகே, நெகட்டிவ்னா என்னோட கவுண்டர் பண்றது, நான் அதுக்கு டியூஷன் வைக்கணுமா இல்ல இரவிரவா இருந்து படிக்கணுமா, நான் என்ன மாதிரி படிக்க போறேன், அதெல்லாம் முடிச்சு வரும்போது அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி கிடைக்கலாட்டி நான் என்ன செய்ய போறேன், நான் மெடிசன் படிக்கணுமா, வெட்டினரி வந்து அங்க போறதா, இல்ல ஓவர்சீஸ் போய் படிக்கணுமா, அதுக்கு எந்த காசு இருக்கா இல்லையா, இல்லாத பட்சத்துல எப்படி அந்த காசை திரட்டுறது, அதெல்லாம் முடிச்சு வந்த பிறகு ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி எடுத்து ஒரு மாதிரி டாக்டர் ஆயிட்டேன்னு வைங்க, அது முடிச்ச பிறகு போஸ்டிங் எங்க போட போறாங்க, அது நான் கவர்மெண்டா செய்ய போறேன்னா பிரைவேட்டா செய்ய போறேன்னா, சரி பிரைவேட்டா செய்ய போறேன்னு சொன்னா நான் என்ன மாதிரி என்ன ப்ரமோட் பண்றது, நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் செய்ய போறேன் இல்ல பிரைவேட் கிளினிக் கொண்டு வீட்டை வச்சிருப்பேன், நான் என்ன அட்வர்டைஸ் பண்ணி கொடுக்குறது, எவ்வளவு நான் இப்போ அவருக்கு எப்படி சார்ஜ் பண்ண போறேன், ஃப்ரீயா செய்ய போறேன், சர்வேயா செய்ய போறேன் இல்ல காசு வாங்க போறேன், அப்புறம் அது ஸ்பெஷலைஸ் பண்ண போறேன், ஜெனரல் பிராக்டிஷனர் வந்த பிறகு நான் ஒரு ஹார்ட் சர்ஜனாவோ இல்ல நியூரோ சர்ஜனாவோ வர போறேன்னா அதுக்கு என்னென்ன படிக்கணும், அதெல்லாம் முடிச்சு நான் என்ன டைமுக்கு நான் என்னுடைய லைஃப் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன், வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா அப்படின்னு என்னென்ன அளவுக்கு எப்படி நான் என்ன தயார்படுத்தி கொள்ளணும், எந்த வயசுல ரிட்டையர் பண்ணணும், ரிட்டையர் பண்ண பிறகு நான் என்ன செய்ய போறேன், இது ஒரு ஆளுடைய வாழ்க்கையில சிம்பிளா நான் சொல்ல போற ஒரு பிளானிங். சில பேர் ரொம்ப யோசிப்பாங்க, சில பேர் வாரது வரட்டும் அப்படி போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த வர்க்கத்துல நீங்க இருப்பீங்கன்னு. இப்ப சில பேர் பிளான் பண்ண நடக்காம போகும்போது சரி பயோவும் இல்ல ஒன்றும் இல்ல வெட்டினரி ஒன்றும் கிடைக்கல, இப்ப என்ன செய்யறது, ஒருவேளை உட்காந்து பேங்க்குக்கு போவோமோ, பேங்க் வேலை நல்லா இருக்குமோ இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி பேங்க்குக்கு வந்தாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் மாறலாம். அப்ப மறுபடியும் நீங்க வீடு வாங்கணும், ஸ்டாஃப் லோன்ல எடுக்கலாமா வேண்டாமா, உங்களோட பைனான்சியல் என்னென்ன மேனேஜ் பண்ணுவீங்க, அப்படி ஒவ்வொரு திசையில திரும்பலாம் உங்களோட மார்க்கெட்டிங், உங்களோட பிளான். இதே மாதிரி தான் நான் இப்ப சொன்ன சிம்பிள் எக்ஸாம்பிள், இதே மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணும்போதும் உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ்ல இருந்து நீங்க என்னென்ன கடைசியா கொண்டு போவீங்கன்றது வரைக்கும் ஒரு பிளான் போட போறீங்க. அனாலிசிஸ், நீங்க எங்க இருக்கிறீங்க, மார்க்கெட்டின் முதல் திட்டம், கோல்ஸ் குறிக்கோள், எதை நோக்கி போக போறீங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க எதை நோக்கி போக போறீங்க, ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு என்னென்ன செய்ய போறீங்க, இங்க இருக்கிறீங்க சரி எங்க போக போறீங்க, என்னென்ன செய்ய போறீங்க, அதை டிசைட் பண்ண பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், படிக்கணுமா அதை படிக்கணும், காசு தேடணுமா அதை தேடணும், ஏன்னா முடிச்ச பிறகு ரிவ்யூ, பாஸ் ஆஃப் ஃபெயிலான்றதை ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ஓகே நான் அதை கோட்டை விட்டாச்சு, எக்ஸாம்ஸ் கோட்டை விட்டாச்சு, செகண்ட் ஷோ எடுக்கிறதா வேண்டாமா, இல்ல இது நிப்பாட்டி போட்டு வேற ஒன்றுக்கு போடணும், இல்ல நான் இப்ப டாக்டர் ஆக்கிட்டேன், இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன, ரிவ்யூ பண்ணியாச்சு, இதுல நல்லா இருக்குன்னு எனக்கு கார்டியோவாஸ்குலர் பிடிச்சிருக்குது, நியூரோ சர்ஜன் பிடிக்கல, அப்ப நான் ஹார்ட் சர்ஜனா வர போறேன், ரிவ்யூ பண்ணுங்க.
ஸோ இவ்வளவு தான் சந்தைப்படுத்தல் கூறுகளின் மெயினான திட்டத்தின் கூறுகள். நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் விளங்கிச்சா? எதுவும் டவுட் இருக்கா? கேட்கலாம். இது பேசிக். இது நல்லா புரிஞ்சா இது நாங்க படிக்க போற ஒவ்வொரு மாடல்ஸும் ஈஸியா புரியும். கிளியரா இருக்கா? நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போனேன். இந்த சிம்பிள் சப்ஜெக்ட் ஃபாஸ்டா போனா டிப்பாட்ட சொல்லுங்க. நான் யூஸ்வலாவே கதைக்கிறது ஃபாஸ்ட். சொன்ன கான்செப்ட் கிளியரா இருந்தா சரி, இல்ல ஒரு டவுட் இருந்தா கேட்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பண்ணலாம். அண்ட் கிளியர் ஆயிட்டாங்க. தினேஷ், கிருஷ்ணாந்தினி, கான்செப்ட் கிளியரா உங்களுக்கு? கிளியர். ஓகே, ரைட். ஆல்மோஸ்ட் 4:30. நாங்க ஒரு 5 minutes பிரேக் எடுக்கலாமா? அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னால லாக் ஆஃப் பண்ண வேணாம். ப்ளீஸ் டோன்ட் லாக் ஆஃப். 5 minutes break. Let's meet up around 4:32. சரியா? Dinesh is in and is in. Okay. அடுத்தவங்களா? மூலோபாய பகுப்பாய்வு, அனாலிசிஸ், ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ். இது கொஞ்சம் டீப்பா போக வேண்டியது. மூலோபாய பகுப்பாய்வின் மையத்தில் நிறுவனம், தயாரிப்பு அல்லது சேவை செயல்படும் தற்போதைய சூழ்நிலை உள்ளது. விரிவாக தீர்க்கப்பட வேண்டிய முக்கிய சிக்கல்கள் அனலைஸ் பண்றோம். ஜஸ்ட் லைக் நாங்க இப்ப எப்படி நாங்க இங்க இருக்கிறோம், நான் என்ன படிக்க போறேன்னு நான் அனலைஸ் பண்ற மாதிரி முதல்ல எங்களோட நிலைமையை அனலைஸ் பண்ணணும். இந்த இப்ப நாங்க எங்க இருக்கிறோம், என்னென்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், எங்களோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, சிம்பிள் ஆஸ் தட். அதான் அனாலிசிஸ். சந்தை பகுப்பாய்வு, முதல்ல மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். தயாரிப்பு அல்லது சேவையின் சந்தை திறன் என்ன, மார்க்கெட் எங்க இருக்குது, என்னென்ன மார்க்கெட்ல நாங்க இருக்கிறோம், இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது, சேச்சுரேட்டட் மார்க்கெட்டா, நேரா இருக்குதா, இன்னும் வேற யாரும் புதுசா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதா, அந்த மாதிரி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி நிறுவன பகுப்பாய்வு, ஆர்கனைசேஷன் அனாலிசிஸ். ஸ்வாட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது இதுல ஸ்வாட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்வாட் அனாலிசிஸ் என்னன்னு தெரியுமா? ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யாருக்காவது ஸ்வாட் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? SWOT அனாலிசிஸ் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? Anyone? Shantini and Dinesh. Dinesh கேள்விப்பட்டிருக்கீங்க. And Krishantini. Okay. யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எனக்கு சிம்பிளா? என்ன ஸ்வாட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? டைப் பண்ணலாம், இல்லாட்டி மீட்டில் சொல்லலாம். ஸ்வாட்னா என்ன? ஞாபகம் இருக்கா? ஸ்வாட்னு நீ கேள்விப்பட்டது அர்த்தம் என்ன? சொல்லுங்க. ஸ்வாட்னா என்ன? அது அப்ரிவியேஷன், SWOT என்றது அப்ரிவியேஷன் என்ன? Strength, weakness, okay. OT, opportunities. Very good. Strength, weakness and opportunities and threats. எங்களுடைய பாசிட்டிவான பாயிண்ட் என்ன, எங்களுடைய வீக்னஸஸ் என்ன, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எங்களுக்கு என்ன த்ரெட் இருக்கு, அந்த நாளையும் தான் நாங்க ஸ்வாட் அப்படின்னு சொல்றது.
மதிப்பு சங்கிலி பகுப்பாய்வு, வேல்யூ செயின் அனாலிசிஸ். இதை பற்றி நாங்க பிறகு பார்ப்போம். வேல்யூ செயின் அனாலிசிஸ் பத்தி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேல்யூ செயின் அனாலிசிஸ் இதை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? No. Okay, anyone else? Value chain analysis. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு முக்கியமான மாடல். ஓகே, அதை பற்றியும் பார்க்கலாம் பிறகு. ஸோ இந்த ஒரு நிறுவனத்தை பத்தி அறிந்து கொள்றதுக்கு இந்த ஸ்வாட்டும் வேல்யூ செயின் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குது. சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு, என்வாரன்மெண்டல் அனாலிசிஸ், பெஸ்டல், இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெஸ்டல் பெஸ்டல் சுற்றுச்சூழல், இது உங்களோட என்வாயர்மெண்ட்டை பத்தி அனலைஸ் பண்றதுக்கு இந்த மாடல் யூஸ் பண்ணுவாங்க. பெஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் பார்த்துதான். வாடிக்கையாளர் பகுப்பாய்வு, கஸ்டமர் அனாலிசிஸ், கேள்விக்குறி இலக்குகள், அவர்கள் வாங்கும் நடத்தை என்ன மாதிரி அவங்க வாங்குறாங்க, என்னத்தை விரும்புறாங்க, என்ன மாதிரி கலரை ப்ரிஃபர் பண்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன ரிக்வயர்மெண்ட் இருக்கு, அதை அனலைஸ் பண்றது தான் கஸ்டமர் அனாலிசிஸ். போட்டியாளர் பகுப்பாய்வு, கம்பெடிட்டிவ் அனாலிசிஸ், சந்தையில் போட்டியாளர்கள் என்ன மாதிரி செயல்படுறாங்க, அவங்களுடைய அடுத்த மூவ்மெண்ட் என்ன, அவங்க இது விற்கிறாங்களா, ஃப்ரீயா கொடுக்க போறாங்களா, அவங்க என்ன மாதிரி பிரைஸ் உயர்த்துறாங்களா, இறக்குறாங்களா, அவங்கள பத்தி அனாலிசிஸ். போட்டி நன்மைகள், நயம், கம்பெடிட்டிவ் அட்வான்டேஜஸ், உங்கள் சலுகை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமானது எது, ஏன், தனித்துவமான மதிப்பு, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் ஓ யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றது யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். உங்களுக்குரிய முக்கியமான தனித்துவம் என்ன, அந்த தனித்துவம் மற்றவர்களிருந்து எப்படி வேறுபடுது, அதை வச்சு மார்க்கெட் பண்ணலாம். ஸோ இப்ப நான் சொன்ன இத்தனை பாயிண்ட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ், நீங்க எங்க இருக்கிறீங்கன்றத அக்குவர ஆணிவர பிரிச்சு சொல்லும். ஸ்வாட் இருக்கலாம், வேல்யூ செயின், பெஸ்டல்ஸ், ஒவ்வொன்றும் என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னு போட்டிருக்கோம். இதுதான் நாங்க அதை பத்தி பார்க்க போறோம். இதுல பார்க்க வேண்டிய கொஞ்சம் 1 minute என்வாயர்மெண்டல், ஓகே, என்வாயர்மெண்ட் அனாலிசிஸை பார்ப்போம். சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு. சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு என்று சொல்வது எங்களுடைய சுற்றி இருக்கின்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸை பத்தி சொல்றோம். பெஸ்டல் என்று சொன்னா பொலிட்டிக்கல், பி அண்ணா பொலிட்டிக்கல், இ இக்கனாமிக்கல், எஸ் சோஷியல், டி டெக்னாலஜிக்கல், இ என்வாயரன்மெண்ட், எல் லா, பெஸ்டல். ஸோ நீங்க இத ஹோம்ஒர்க் 2 பெஸ்டலை பத்தி ரீட் பண்ண வேணும். ஹோம்ஒர்க் 2 ரீட் அபவுட் பெஸ்டல். இப்ப படிச்சு கொடுக்க போறேன். நீங்க வாசிக்க வேண்டியது ஹோம்ஒர்க் 2. பெஸ்டல் என்று சொல்றது பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டெக்னாலஜிக்கல், என்வாயரன்மெண்டல், லீகல், லா சம்பந்தப்பட்டது. ஒரு என்வாயரன்மெண்ட்ல அதை அனலைஸ் பண்றதுக்கு இந்த பாயிண்டர்ஸ் நாங்க பார்த்தா நாங்க சொல்றோம் என்வாயரன்மெண்ட்டை முழுமையா அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத அதுக்குரிய தாற்பயம். பாலிசி, கவர்மெண்ட் பாலிசி, இந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி எவ்வளவு நிலைத்துவமா இருக்குது, கரப்ஷன், பிரைபரி, கரப்ஷன், லஞ்சம், அதுல என்ன மாதிரி நடக்குது, ஃபாரின் ட்ரேட் பாலிசி, டாக்ஸ் பாலிசி என்ன, லேபர் ரிலேஷன்ஸ் என்ன, என்னென்ன மாதிரி பொலிட்டிக்கல் ஒரு பொலிட்டிக்கல் அரீனால என்னென்ன இந்த பர்டிகுலர் ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ சம்பந்தப்பட்ட பொலிட்டிக்கலி என்னென்ன மாதிரி இந்த இது கனெக்ட் ஆகி இருக்குன்றத இதுல அனலைஸ் பண்ணுவோம். அப்ப பொலிட்டிக்கல் பக்கம் கவர் ஆயிடும். எக்கனாமிக் growth, எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃபிளேஷன், டிஸ்போசபிள் இன்கம் என்று சொல்றது உங்களுக்கும் எனக்கும் ஒரு gross இன்கம் வரும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், எனக்கு 50,000 சம்பளம் கிடைச்சா எனக்குரிய காஸ்ட் வந்து வீட்டு வாடகை அது இதெல்லாம் போட்டு முடிஞ்சு எனக்கு 30,000க்கு எனக்கு செலவு இருக்குது, 20,000 கையில இருக்கு. அந்த 20,000க்கு தான் நான் டிஸ்போசபிள் இன்கம், என்னால செலவு செய்யக்கூடிய இன்கம். அதாவது எனக்கு பிடிச்ச சோப்பையோ உடுப்பையோ ஒரு மேக்கப்பையோ வாங்குறதுக்குரிய இன்கம். அதாவது முக்கியமான செலவுகளை கழித்து முடிச்ச பிறகு எனக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கு இன்கம் இருக்கா, அது அப்ப மார்க்கெட்டிங்ல வந்து அது ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாத்தையுமே அத்தியாவசிய தேவைகளுக்கு எடுத்து போட்டீங்கன்னு சொன்னா மிச்சம் ஸ்பெண்ட் பண்றது காசு இல்லாத பட்சத்துல உங்களுக்கு மார்க்கெட் பண்ணி வேலை இல்லை, கூட காசு இல்லை. ஸோ டிஸ்போசபிள் இன்கம் கூட இப்படி ரேட்டா இருக்குது, அது பார்ப்பாங்க. அன்எம்ப்ளாய்ட் ரேட்,
உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட், உங்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்கும்போது நீங்க ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு மார்க்கெட் பண்ணி வேலை இல்லை, நீங்க வாங்க மாட்டீங்க, காசு இருக்காது. சோ பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் இந்த ரெண்டு பக்கத்தையும் அது ரெண்டும் கவர் பண்ணும். சோஷியல், சமூகவியல், பாப்புலேஷன், எத்தனை பேர் இருக்கிற பாப்புலேஷன், growth ரேட், growth எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது, ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு மார்க்கெட்ல உங்களோட டார்கெட் மார்க்கெட்ல வந்து நீங்க சொல்லுவோம், நீங்க ஒரு கொலம்போ எடுக்கிறீங்க, கொலம்போல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்லுவோம் ஒரு ஒரு ஹேர் டை, நீங்க ஹேர் டை அதை நீங்க மார்க்கெட் பண்ண போறீங்க. அப்ப யூஸ்வலி ஹேர் டைஸ் யார் பாவிப்பா? மேபி 35-40-45க்கு மேற்பட்டார்கள் தான் யூஸ்வலி ஹேர் டைஸ் பாவிக்கும், நார்மல் ஹேர் டைஸ். இப்ப எல்லாருமே கலர் பண்றாங்க, பட் ஐம் சேயிங் பிளாக் ஹேர் டை யூஸ்வலி. அப்ப யூஸ்வலி 40-45க்கு மேல சாதாரணமா யூஸ் பண்ணுவாங்கன்னு வைங்க. அந்த கிளம்பு இவங்க பார்த்த இதுல வந்து கஸ்டமர்ஸ் பாப்புலேஷன் கூட இருக்கிறது வந்து 30-35 வயசுக்குள்ளாக 80% இருக்கிறாங்க, மிச்ச பெர்சன்டேஜ் வந்து 20% தான் இருக்கிறாங்க. இன்னொரு ஏரியால கம்பா எடுத்தீங்கன்னா அங்க வந்து 60% வந்து இருக்கிறாங்க ஏஜ் ஆனார்கள், 40% தான் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்படின்னா எந்த பிராந்தியத்துல இவங்களுடைய சேல்ஸ் கூட போகுது? ஆப்வியஸ்லி அந்த கம்பா ரீஜன்ல. ஏன்னா அங்கதான் கூட வயசு, அந்த பர்டிகுலர் நீங்க டார்கெட் பண்ற வயசுக்குள்ள வர பிராக்கெட் ஆனாங்களோ அதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளும். அது ஃபார் எக்ஸாம்பிள் கரியர் அட்டிடியூட்ஸ், என்ன மாதிரி கரியர், அவங்க கூலி வேலை செய்யறவங்களா, கார்பரேட் ஒயிட் கால் எம்ப்ளாயிஸா, கார்பரேட்ல பிசினஸ்க்கு போறாங்களா, ஓன் பிசினஸ் வச்சுக்கிறாங்களா, என்ன மாதிரி. சேஃப்டி எம்பசிஸ், எந்த விதமான சேஃப்டி ரீசன்ஸை பாக்குறாங்க. ஹெல்த் கான்சியஸ், நீங்க ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஃபாஸ்ட் ஃபுட் செயின் வச்சிருந்தா அதே நேரத்துல இன்னொரு ஹெல்த் ஃபுட் கொண்டு வர போறீங்கன்னு சொன்னா அந்த ஏரியால இத்தனை பேர் ஹெல்த் கான்சியஸா இருக்கிறாங்க. நீங்க சாதாரணமா யங்ஸ்டர்ஸ் யூஸ்வலி ஹெல்த் கான்சியஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த ஏரியால கொண்டு ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு உணவத்தை திறந்தீங்கன்னு சொன்னா அங்க சேல்ஸ் நடக்காது. மேபி 30-35க்கு மேல ஹெல்த் கான்சியஸ் இருக்கிற ஒரு செக்மெண்ட், ஆஃபீஸ் செக்மெண்ட், அவங்களுக்கு அந்த உணவுகளை டார்கெட் பண்ணி இருக்கீங்கன்னா அவங்க அதை வாங்குவாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஹெல்த் கான்சியஸா இருக்கிறாங்க. லைஃப் ஸ்டைல் ஆட்டிடியூட்ஸ், என்ன மாதிரி அவங்க வெளியில போறாங்களா, இல்ல வீட்டுக்குள்ளே ஊபர்ஸ்ல எடுக்கிறாங்களா, அடிக்கடி வெளியில போய் சாப்பிடுறாங்களா, இல்ல அந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்களா, இல்ல ஃப்ரைடே நைட் பார்ட்டிக்கு போறாங்களா, சாட்டர்டே சண்டே வீட்டுல இருக்கிறாங்களா, வெளியில போறாங்களா, இது எல்லாமே வரும். கல்ச்சுரல் பேரியர்ஸ், சில கல்ச்சுரல் பேரியர்ஸும் இருக்குது. இல்ல சில மதத்தவர்கள், இலங்கையில் உள்ள சில மதத்தவர்கள் சில சாப்பாட்டுகளை சாப்பிட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ் சொன்னா பீஃப் போக் சாப்பிட மாட்டாங்க, முஸ்லிம்ஸ் சொன்னா அவங்க போக் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கல்ச்சுரல் பேரியர்ஸையும் அவர்களுக்குரிய ஒரு ஒரு பிலீவ்ஸ் இருக்கு, அவங்களோட சமயத்துக்கு ரெஸ்பெக்ட்ஸ் இருக்கு, அவங்க அதுக்கு சாப்பிட மாட்டாங்க. அப்ப சில பேர் சர்டிபிகேஷன் விரும்ப, முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா ஹலால் சர்டிபிகேஷன் வேணும் அவங்களுக்கு. அந்த குறிப்பிட்ட ஹலால் சர்டிபிகேஷன் இல்லாத பட்சத்துல அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி போட்டு ஹலால் சர்டிஃபை பண்ணாம விட்டீங்கன்னா அதுக்குரிய அந்த மதத்துக்கு ஒருத்தரும் இங்க வந்து சாப்பிட மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்ப நீங்க எவ்வளவுக்கு மரியாதை செலுத்துறீங்க, அது அந்த ரிலிஜன், அந்த கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றது கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி. இந்த கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி எவ்வளவுக்கு அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு மதிப்பளிக்கிறீங்க, அதை மதிப்பளிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க டார்கெட் பண்றீங்க. அப்ப அதுவும் ஒரு கட்டத்துல இந்த என்வாயன்மெண்ட்டுக்குள்ள வருது, எக்கனாமிக்ல சோஷியலுக்குள்ள வருது. டெக்னாலஜிக்கல் இனிஷியேட்டிவ்ஸ், இன்சென்டிவ்ஸ், லெவல் ஆஃப் இனோவேஷன், இந்த அளவுல இனோவேட்டிவா நாங்க திங்க் பண்றோம். ஆட்டோமேஷன், மேனுவலா செய்யறதுலாம் ஆட்டோமேஷன் ஆகுதா. ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், டெக்னாலஜி சேஞ்ச் ஆகும்போது நாங்களும் சேஞ்ச் ஆகிறோமா, அது அவேர்னஸ் இருக்கு, அவங்களுக்கு இப்படி எல்லாம் டெக்னாலஜி இருக்குன்னு அவேர்னஸ் இருக்குதா. இப்ப உங்களுக்கு தெரியுமா ரீசெண்டா வந்திருக்குது இப்ப லைஃப் ஜாக்கெட் மாதிரி, இப்ப கார்ல இருக்கும் இல்லையா, என்ன சொல்றது, ஏர்பேக்ஸ், ஏதாவது அதிர்வு வந்தோடனே ஏர்பேக் பாப் ஆகும். ஸோ ஒருத்தருடைய ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா அவருடைய முகத்தை அவரை பாதுகாக்கிறதுக்கு அந்த ஏர்பேக் உதவி செய்யும். இப்ப உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ அதே ஏர்பேக் கான்செப்ட் எத்தனையோ டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸுக்கு வந்துருக்குன்னு தெரியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வயசு போனவங்களுக்கு இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு சூட் மாதிரி, ஒரு ஜாக்கெட் மாதிரி, ஜாக்கெட்டான பேண்ட், நீங்க அதை போட்டிருந்தீங்கன்னா உங்களை அறியாம நீங்க விழுகிற அந்த ஷாக்குக்கு அந்த ஏர்பேக் ஓப்பன் ஆகி நீங்க அந்த வயதானவர் அந்த சூட்டுக்குள்ளே இருப்பார், அது அந்த ஏர்பேக் மாதிரி அது பப்பாகி நிற்க, கீழே விழுந்தாலும் அதிர்ச்சி, அந்த கீழே விழுந்த அதிர்ச்சி முதுகுலையோ உங்களோட தலையிலையோ அடிபடாம அது உங்களோட பாதுகாக்கும். அப்ப நீங்க உங்களை அந்த ஏர்பேக் ஷாக்ல இருந்து பாதுகாக்கும். அதை விடுங்க, சிம்பிளா போனுக்கு இப்ப ஷாக் அப்சார்பர்ஸ் இருக்குது. 4 மூலையில நீங்க ஒரு போன் நீங்க மேல இருந்து கீழே போட்டீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு கேஜெட் மாதிரி, ஒரு
ஒரு ஸ்கிரீன் மாதிரி போன் உங்களோட கம்ப்யூட்டர் போன் ஸ்கிரீன் கிளாஸ் ஸ்கிரீன் மாதிரியே உள்ளுக்குள்ளேயே எம்பெட் ஆகிருக்கும். கீழே விழும்போது அந்த ஷாக் சென்ஸ் ஆகி அது ஒரு நாளா பிரியும். அப்ப கீழே விழும்போது அது ஒரு 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 அது தடுக்கிற மாதிரி ஒரு 4 பக்கத்துல வர ஒரு கூர் மாதிரி அதுதான் கீழே விழும். ஸோ ஒரு போனுக்கு எதுவுமே நடக்காது. ஸோ எப்படி நீங்க அந்த ஏர்பேக் கான்செப்ட் எத்தனை வகையான ஒரு டெக்னாலஜிக்கலி உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தா தான் நீங்க அதை கூட ப்ரொடக்ட்ஸுக்கு போட்டு அதை நீங்க பாதுகாக்கலாம். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ எப்படி டெக்னாலஜிக்கல் நீங்க அட்வான்ஸ் ஆகுறீங்க. இப்போ பேங்க் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பேங்க்ல என்ன மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்குது. உங்களோட சிஸ்டம்ஸ் மற்ற பேங்க் பியோட தொடர்புடைய போது பேசிக்கான சிஸ்டம் இருந்தாலும் புது ஃபீச்சர்ஸ் வருது, புது கஸ்டமர்ஸ் ரிக்வயர்மெண்ட் வருது. அதுக்கு நீங்க எவ்வளவு அடாப்டபிலிட்டியா இருக்கிறீங்க. நீங்க என்னென்ன கூட பேங்க் அதுக்கு ஒத்துழைக்குது, அது செய்ய முடியுதா, ஈஸியா செய்ய முடியுதா, இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குதா, இல்ல பேங்க் உங்களோட சிஸ்டம்ஸை மாத்தாம எத்தனையோ நாளைக்கு வச்சிருக்கா, சிஸ்டம் டவுன் ஆகுதா, அந்த சிஸ்டம் டவுனுக்கு பேங்க்ஸ் ஏதாவது செய்யுதா, இதெல்லாமே டெக்னாலஜிக்கல் சம்பந்தப்பட்டது. ஏன்னா நீங்க அந்த சிஸ்டம் சரியா இல்லாத பொழுது சர்வீஸ் ப்ரொவைடர் நாங்க சரியா சர்வீஸ் பண்ண முடியாம போகும் கஸ்டமர்ஸ் இல்லையா. சில பேர் அப்கிரேட் பண்ணுவாங்க சிஸ்டத்தை, 1 in 10 years மாதிரி பெரிய அப்கிரேட்ஸ் நடக்கும். சில பேர் புது சிஸ்டத்தை வாங்குவாங்க. அப்படி நிறைய டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். மொபைல் முதியம் சொன்ன பாயிண்ட், கொரோனா காலத்துல இப்ப சாதாரணமா ஃபேஸ் டு ஃபேஸ் நடந்து கொண்டு வந்து டிரான்சாக்ஷன் நடந்தாங்க. இப்ப மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், பேங்கிங் அப்படி எலக்ட்ரானிக்கல் ரீதியா போய் கொண்டிருக்கிறோம். ஸோ டெக்னாலஜிக்கலி நாங்க இவ்வளவு ஈஸியா அடாப்ட் ஆகிறோம். அப்ப இந்த டாபிக்ஸ் வந்து டெக்னாலஜி கவர் ஆகும். என்வாயர்மெண்ட், வெதர் கிளைமேட், என்வாயர்மெண்டல் பாலிசிஸ், கிளைமேட் சேஞ்ச், ப்ரெஷர்ஸ் ஃப்ரம் என்ஜிஓஸ். அதாவது இப்ப சொல்லுவோமே, உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க கிரெடிட்ல உள்ள ஆக்கள் CEA இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்டிபிகேட் ஆஃப் என்வாயர்மெண்டல் அத்தாரிட்டி. கேள்விப்பட்டாக்கள் ஒரு கணக்கு எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்க, தெரிஞ்சாக்கள் சொல்ல முடியுமா என்ன இதுன்னு சொல்லி. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? CEA சர்டிபிகேட் சொல்லுவாங்க, CEA சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா என்ன? CEA சர்டிபிகேட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எஸ் நோ என்னெல்லாம் பரவாயில்ல சொல்லுங்க. CEA சர்டிபிகேட் என்றால் என்ன? நோ. பிரசாந்தினி நோன்னு சொல்லிடுறாங்க. தினேஷ் நோ and no. Okay. CA certificate certificate of environment. ஸ்ரீலங்கால இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டரி, ஒரு ஃபேக்டரி எடுத்தீங்கன்னு சொல்லி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது பேங்கிங் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு ஃபேக்டரி எடுத்தீங்கன்னு சொன்னா கிரெடிட், ஸ்பெசிபிகலி கிரெடிட் ரிலேட்டட் ஆட்களுக்கு தான் இது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். சில பேங்க்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க இதை. இந்த கம்ப்ளைன்ஸ் பொறுத்தவரையில இந்த CEA இல்லாத பட்சத்தில் இது கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இந்த அந்த அனிமல்ஸ் டெஸ்டிங் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாமான். அதாவது இப்ப ஒரு சொல்லுவோம், ஒரு சொல்லுவோம் ஒரு பெயிண்ட் பிளான்ட், ஒரு பெயிண்ட உற்பத்தி பண்ற ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அப்படின்னு வைப்போமா, அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல CA என்ன பண்ணும் வந்து பார்க்கும். அந்த கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, பெயிண்ட்ல போடுற கெமிக்கல்ஸ், அதுல வாஷ் பண்ணி அது கழுவி போற தண்ணியெல்லாம் அங்க போகுது கடைசியா. ஒரு 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 கார்மெண்ட் ஃபேக்டரி வைங்க, கார்மெண்ட் ஃபேக்டரியில எல்லாம் இந்த கலர்ஸ் டைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு கிளாத்தை வாஷ் பண்றதுக்கு அதுக்குரிய கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் வாஷ் பண்ணி போற தண்ணி என்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியுமா? என்ன மாதிரி ரீசைக்கிள் பண்ணுவாங்க. டெக்னிக்கலி அதை ரீசைக்கிள் பண்ணி அது சரியான மெத்தட்ல அது அப்படியே நீர் ஆற்று நார்மல் கலியில கலந்து விட்டா கடல்ல இப்படித்தான் போய் கடைசியா கலக்கும். அது ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ், அது ஹியூமன் கன்சம்ஷனுக்கும் கூடாது, மனிதருக்கும் ஆபத்தானது, மிருகங்களுக்கும் அது ஆபத்தானது. சோ இப்படிப்பட்ட ஒரு கழிவுப் பொருள் வெளியேறும் போது ஸ்ரீலங்கால எக்ஸாம்பிள் சொல்றேன், ஸ்ரீலங்கால ஒவ்வொரு லெவல்ல தன்மைகள் இருக்கு. நாங்க இன்னென்ன மெத்தட்ல இதை கிளியர் பண்ண வேண்டும், அதை டீடாக்சிஃபை பண்ணி அது ஒரு நல்ல விதத்துல அப்படியே வெளியேற்ற வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளையண்ட் இருக்கிறாங்க, அவங்க இப்ப எத்தனையோ ஐடியாஸ் இருக்கு அவங்களுக்கு. இந்த மாதிரி கழிவுப் பொருட்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு தொட்டி மாதிரி அமைச்சு, அப்ப கழிவுப்பொருள்
நான் கிளீன் பண்ணி வெளியேற்றினா எப்படி உங்களுக்கு தெரியுமா அது வெளியேறுது? எப்படி நீங்க அதை ப்ரூவ் பண்ணுவீங்க? நீங்க சொல்றீங்க சர்டிபிகேட் என்வரன்மெண்ட் அத்தாரிட்டிக்கு இல்ல கழிவு பொருளா ரீசைக்கிள் பண்ணி சரியா கிளீன் பண்ணி நல்ல தண்ணி தான் அங்க வெளியில போகுதுன்றத ப்ரூவ் சொல்றீங்க. ஓகே, மேபி ஒரு டெஸ்டிங்ல கண்டுபிடிக்கலாம். கண்டினியூஸா என்னோட கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு தெரியுமா? அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த அந்த கழிவு ஒரு தண்ணிய ரீசைக்கிள் பண்ணி நல்ல தண்ணியா சுத்திகரிச்சு ஒரு மீன் தொட்டி கட்டினாங்க அவங்க. அந்த மீன் பெரிய ஒரு மீன் தொட்டி, அந்த மீன் தொட்டிக்கு அந்த தண்ணிய பாய்ச்சினாங்க. அதுக்கு அதுக்கு மரங்களை நட்டாங்க. தண்ணி ஒரு குளம், ஒரு சாதாரண ஒரு மனிதரால செய்யப்பட்ட ஒரு குளம். அந்த குளத்துக்குள்ள மீனை விட்டாங்க. இயற்கையான மரங்களை நட்டாங்க, தண்ணி தண்ணி தாங்கக்கூடிய மரங்கள். ஒரு ஆர்டிபிஷியலான குளம், பெரிய அளவான குளம். அப்ப அந்த தண்ணியை அதுக்குள்ள விட்டாங்க. தண்ணி எல்லாத்தையும் மேல விட்டு ஒரு 2 வீக்ஸுக்கு அந்த தண்ணியை விட்டு டெஸ்டிங். அந்த மீன் எல்லாம் உயிரோடு இருக்க வேணும். ஏன்னா ஏதாவது கெமிக்கல் இருந்தா அப்பவே மீன் செத்து இருக்கு. அப்ப அந்த மீன் எல்லாம் உயிரோடு இருக்குன்றது ப்ரூவ் பண்ணி அந்த தண்ணியை மறுபடியும் தண்ணி அப்படியே வச்சிருக்கிறாங்க. இல்ல வார தண்ணி எல்லாம் புகை தண்ணி வேணும் அதுக்குள்ளால. அப்ப அந்த தண்ணியை அதுக்கு பிறகுதான் அந்த 2 வீக்ஸுக்கு பிறகு அந்த தண்ணியை வடிகட்டி இந்த தண்ணி புது தண்ணி வரும்போது அந்த தண்ணியை வடிகட்டி அதுக்குள்ளால விடுவாங்க. சோ அப்படி செய்யும் போது உங்களோட டபுள் கன்ஃபர்மேஷன் ஆகும். நீங்க சரியான செய்றீங்க, எந்த விதமான ஹார்ம்ஃபுல் எஃபெக்டும் கிடையாது, அதுல எந்த விதமான உயிர்களுக்கும் பாதிப்பு இல்லைன்னு ஃபர்ஸ்ட் ஹேண்டா ப்ரூவ் பண்றீங்க. அது ஒரு பெரிய டெக்னாலஜி. அது செய்யறது சொல்லும் போது ஈஸியா இருந்தாலும் அது செய்யறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க. சோ அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டபுள் செக் பண்றதுக்கு, ப்ரூவ் பண்றதுக்கு. அப்ப நீங்க இந்த சிஏ சர்டிபிகேட் இல்லாத பட்சத்துல என்ன இதுன்னு சொன்னா, சிஏ சர்டிபிகேட் என்வரன்மெண்டல் அத்தாரிட்டி வந்து இந்த சிஏ சர்டிபிகேட் கேன்சல் பண்ணினாலோ ஹால்ட் பண்ணினாலோ உங்களோட என்டையர் பிசினஸ் ஆபரேஷன்ஸ் ஹால்ட் ஆயிடும். இதே நான் இங்க எவ்வளவு இதுன்னு சொல்றேன்னு சொன்னா, நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு ஒரு பேங்கால நீங்க ஃபைனான்ஸ் பண்ணி இருந்தாலும், நீங்க ஒரு காசு கொடுத்திருந்தாலும், இவங்களுடைய என்வரன்மெண்ட் பிராக்டிஸ பத்தி சரியா தெரியாமல் நீங்க காசு கொடுத்திருந்தால், அடுத்த மாசம் இந்த என்வரன்மெண்ட் அத்தாரிட்டி வந்து கம்பெனி இழுத்து மூடிச்சுண்டா சிஏ சொன்னா நீங்க ஆப்ரேட் பண்ணவே இல்லை. நீங்க கொடுத்த காசு அப்படியே போயிடும். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நிறைய பேங்க்ஸ் எல்லாம் சிஏ சர்டிபிகேட் இன் பிளேஸ் ஆகும். இன்சூரன்ஸ் மாதிரி. இன்சூரன்ஸ் தெரியும் தானே உங்களுக்கு? இப்ப இன்சூரன்ஸ் போட்டது இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி கண்டிப்பா பாப்பீங்க. இல்ல ஏன் பாப்பீங்க? ஏன்னா இன்சூரன்ஸ் கேஸ் ஆனா உங்களுக்கு காசு வராதுன்றதுக்காக கண்டிப்பா பாப்பீங்க. அதே மாதிரி தான் சிஏ சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்டிபிகேட். இன் ஃபியூச்சர் நீங்க ஏதாவது ஒரு பேங்க்லயோ ஃபைனான்ஸ் கம்பெனிலயோ ஒரு லெண்டிங்ல இருக்கும் போது இதை நான் சொன்னதை ஞாபகம் வச்சிருங்க. உங்களோட பேங்க்ஸ் பார்க்காட்டியும் சில பாலிசிஸ் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. சில பேர் அதை ஒரு பெரிய இஷ்யூ எடுக்கிறது இல்லை. அண்ட் இப்ப வர நிறைய பேர் அதை பாக்குறாங்க. பார்த்தாலும் பார்க்காட்டியும் நீங்க பர்சனலா அதை அதை செக் பண்ணுங்க. என்னோட இந்த மாதிரி இந்த சர்டிபிகேட்ஸ் கிளியரா இருக்குன்னா அவங்க சரியான மெத்தட்ல பிசினஸ் செய்யறாங்கன்னு அர்த்தம். எந்த விதமான சுத்தமாத வேலையும் இல்லாம கிளீனா அதை செய்யறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது இருக்கிறது உங்களுடைய கிரெடிட்டுக்கு. நீங்க ஒரு ஃபெசிலிட்டி செய்யும் போது உங்களுக்கு அது ரொம்ப விதமான உதவிகரமாக இருக்கும். விளங்குச்சா? அடுத்தது லாஸ், லீகல். Discrimination law, antitrust law, employment law, consumer protection law, copyrights and patent law, health and safety laws. எல்லா லீகல் லா சம்பந்தப்பட்ட எல்லாமே இதுல அடங்குது. நாங்க இது பூரா படிப்போம். certain laws பத்தி நாங்க கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லா எல்லாம் பூரா படிக்க போறோம். காப்பிரைட் லா, பேட்டன்ட் லா சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா சில கஸ்டமர்ஸ் சில பேட்டன்ஸ் ஸ்ரீலங்காட்டே இருக்குது. சில மைக்ரோ சிப்ஸ் பேட்டன்ஸா இருக்கு. நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கண்டுபிடிச்சு அந்த பேட்டன்ட் நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு குறிப்பிட்ட இனோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட கண்டுபிடிச்சோம்னா எந்த பேர்ல பேட்டன்ட் எடுக்கணும். பேட்டன்ட் எடுத்து வச்சுட்டேன்னு சொன்னா அதை யாரும் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ரெப்ளிகேட் பண்ண நான் அதுக்கு லீகல் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணேன். அதே மாதிரி அந்த சாமானை வச்சு வேற ஏதாவது செய்ய வேண்டி வந்தா உங்களுக்கு அதை வச்சு ஏதாவது செய்ய வேண்டி வர கட்டத்துல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிருஷாந்தினி நான் ஒரு சிப் ரெடி பண்ணிருக்கலாம். அந்த சிப்பை வச்சு நீங்க ஒரு போனுக்கு யூஸ் பண்ண போறீங்க. ஏதோ ஒரு சிப். அப்ப நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா என்னட்ட பெர்மிஷன் நீங்க எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணி ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும் போதும் ஒரு ராயல்ட்டி எனக்கு பே பண்ணணும். இமேஜின் த காசு. அப்ப நீ அந்த நேரத்துல நீங்க ஒவ்வொரு தடவை நீங்க அதை யூஸ் பண்ணும் போதும் எனக்கு அந்த ராயல்ட்டி வந்து கொண்டிருக்கும். ஸோ பேட்டன்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு கஸ்டமரை ப்ரொடெக்ட் பண்றதுக்குரிய லாஸ் அது எல்லாமே ரொம்ப முக்கியமா இருக்குது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லாஸ் இருக்குது. அதுக்குரிய சில வரைமுறைகள் இருக்குது. என்னென்ன லாஸ் பற்றி நீ படிக்க போறோம். ஸோ எல்லா லீகல் சம்பந்தப்பட்டதும் இதுக்குள்ள வரும். ஸோ இப்ப நாங்க பார்த்தது பெஸ்டில், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டெக்னாலஜிக்கல், என்வாயர்மெண்டல் அண்ட் லீகல். இந்த 6 ஃபேக்டர்ஸையும்
சரி வர நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கம்பெனியா இருக்கட்டும் ப்ராடக்டா இருக்கட்டும் அது சம்பந்தப்பட்டது எல்லா பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸும் எடுத்து போட்டீங்கன்னா நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்கன்றது தெரியும். ஏதாவது இதுல ஓட்ட உடைசல்கள் இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க அதை கிளாரிஃபை பண்ணி கொண்டு போகும்போது உங்களை யாரும் வேற யாரும் சேலஞ்ச் பண்ண இயலாது. உங்களுக்கும் கிளியரா இருக்கும் நீங்க உங்களோட கம்பெனி என்வாயரன்மெண்ட்டை பொறுத்தவரை எங்க இருக்கிறீங்கன்றத கண்டுபிடிக்கும். உங்களுக்கு இது கிளியரா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இது எனி டவுட் இருந்தா கேட்கலாம். எனி டவுட்ஸ் ப்ளீஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திருப்பி விளங்கப்படுத்தினாலும் விளங்கப்படுத்த ரெடி. And Dinesh, any doubt? சொன்னது கிளியரா விளங்கிச்சா? Dinesh and okay. Krishanthini? Clear. Super. இது ரொம்ப முக்கியமானது. பெஸ்டல் அடிக்கடி கொஸ்டினுக்கும் நான் பார்த்த அளவுல வந்திருக்குதான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு அப்ளிகேஷனை போட்டு எப்படி இதை ஹேண்டில் பண்றதுன்றத இன்னும் வாசிச்சா உங்களுக்கே புரியும். இன்னும் ஆர்கனைசேஷனல் அனாலிசிஸ், நிறுவன பகுப்பாய்வு. ஆர்கனைசேஷன் அனாலிசிஸ் என்பது ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி, பணியாளர்கள், செயல்பாடு மற்றும் பணிச்சூழலை மதிப்பிடும் ஒரு செயல்முறை. ஒரு நிறுவனத்தின் பகுப்பாய்வை மேற்கொள்வது நன்மை பகுக்கும். ஏனென்றால் இது பலவீனத்தின் பகுதிகளை அடையாளம் காணவும் சிக்கல்களை தீர்க்குவதற்கான அணுகுமுறையை கண்டுபிடிக்கவும் இது உதவும். இதுதான் எங்களோட ஃபேமஸ் ஸ்வாட். உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தங்களுக்கு ஸ்வாட் கேள்விப்பட்டபடியா நான் திருப்பியும் போறேன். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ். ஸ்ட்ரென்த்னு சொல்றது உங்களோட கம்பெனி நல்ல விதமா எப்படி நல்லா செய்யறது, உங்களோட குவாலிட்டிஸ், உங்களோட கம்பெனிட்டர்ஸ் இருந்து உங்களை என்ன விதமா வித்தியாசப்படுத்துது பாசிட்டிவா. இன்டர்னல் ரிசோர்ஸ் உங்களை எப்படி இருக்குது, உங்களோட ஸ்டாஃப் நல்ல திறமையா இருக்கிறாங்களா, உங்களோட பிராண்டிங் நல்லா இருக்குதா, மற்றது உங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது உங்களோட பிராண்டிங், மற்றது கேபிட்டல் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஒரு பெரிய பிசினஸ் இருக்கா, டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அப்படி இருக்குது, என்னென்ன பாசிட்டிவா ஸ்ட்ரென்த்தா இருக்கோ அத்தனையும் இது ஸ்ட்ரென்த்துக்குள்ள வரும். வீக்னஸ், என்ன வீக்னஸ், உங்களோட கம்பெனி என்னென்ன குறைவா இருக்கு, என்ன தேவை உங்களோட கம்பெனிக்கு, கம்பெடிட்டர்ஸ் நல்லா செய்யறாங்களா அப்படின்னா உங்களை என்ன பிரச்சனை, ரீசோர்ஸ் லிமிடேஷன் இருக்கா, டிஸ்ட்ரிபியூஷன்ல சேல்ஸ் பண்ண முடியாம இருக்கா, உங்க டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் பத்தாம இருக்குதா, மேபி உங்களுக்கு டிமாண்ட் இருக்கு பட் சப்ளை பண்ண குறைவா இருக்குதா, உங்களுக்கு தனிப்பட்ட யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் ஒன்று இல்லையா, உங்களுக்கே தெளிவில்லாம இருக்குதா, அதெல்லாமே ஒரு வீக்னஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஒரு இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மால்டீவ்ஸுக்கு அந்த அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட். மற்றது அந்த பர்டிகுலர் மார்க்கெட்ல காம்படிஷன்ஸ் குறைவா இருக்கு, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஏதாவது புதுவிதமான நீங்க சேம் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு புதுவிதமான தயாரிப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது கொரோனாவால. இப்ப நீங்க சொல்ல போறீங்க கொரோனாவால வந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்க பாப்போம். மார்க்கெட்ல இந்த கொரோனா தொடங்கினது ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆச்சு. இந்த ஒரு வருஷத்துல இந்த மார்க்கெட்ல ஹெவியா மார்க்கெட் பண்ணப்பட்ட விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் ஒரு 2-3 சொல்லுங்க பாப்போம். ஒரு 3 பொருள், சிம்பிளான 3 பொருள். இது புது ஆப்பர்ச்சுனிட்டியா கிரியேட் பண்ணுச்சு. இந்த கொரோனா எத்தனையோ பிசினஸ் டவுன் பண்ணி இருந்தாலும் எத்தனையோ பிசினஸுக்கு வழிவகுத்து இருக்குது. அது என்னென்ன பிசினஸ் எதிர்பார்க்கறீங்க சும்மா சொல்லுங்க. சானிடைசர், மாஸ்க் அண்ட் கிளவுஸ். எக்ஸாக்ட்லி. அந்த 3மே நல்லபடியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப எவ்வளவு கஷ்டமான ஒரு காலத்துல கூட இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர சான்ஸ். அதை நாங்க எப்படி பாக்குறோம், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சோப் மேனுஃபேக்சர், ஈவன் ஹேண்ட் வாஷஸ் கூட, அந்த ஹேண்ட் வாஷிங் கம்பெனி, சோப் கம்பெனி கூட டக்குன்னு ஹேண்ட் வாஷுக்கு வந்திருக்கலாம், ஹேண்ட் வாஷ் செய்யாத கம்பெனி கூட ஹேண்ட் வாஷுக்கு வந்திருக்கலாம், சானிடைசர் போட்டுருக்கலாம், மாஸ்க் போட்டுருக்கலாம், கிளவுஸ் போட்டுருக்கலாம். அதுக்காக ஆப்பிள் விற்கிற கம்பெனி வந்து சானிடைசர் விற்கிறதுக்கு வரக்கூடாது, வர முடியாதுன்னு சொல்ல வரையில நீங்க வந்தா ஒரு சந்தேகம் வரும். அதை விட அதுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனிஸ் இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். புது கம்பெனி கூட உருவாக்கலாம் அதுக்கு. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கூட நீங்க வாரீங்க. சரியா?
இப்ப பேங்கிங்கை பொறுத்தவரையில இப்ப எல்லாருமே இந்த மாதிரி நேரத்துல இப்ப எஃப்டி ரேட்ஸ் எல்லாமே குறைஞ்சு போயிருக்குது. ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் குறைஞ்சு போய் கொண்டு வருது. ஆனா என்ன செய்ய முடியும்? அப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புது புது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ட்ரஸ்ட். இவனால ஸ்ரீலங்கால மிகப்பெரிய பெருசா பாப்புலர் ஆகாத அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் கூட இப்ப வர துவங்கி இருக்கு. ஸோ அது இல்லாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. மற்றது பிரஸ் மீடியா கவரேஜ் ஆஃப் யோர் கம்பெனி, அது கூட ஒரு வகையான ஆப்பர்ச்சுனிட்டி தான். த்ரெட்ஸ், எமர்ஜிங் கம்பெனிட்டர்ஸ். உங்களுக்கு தெரியாம கம்பெனிட்டர்ஸ் அப்படி வெளில வராங்க. சேஞ்சிங் ரெகுலேட்டரி என்வாயர்மெண்ட். எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறிக்கொண்டே இருந்தா அது ஒரு த்ரெட். இன்றைக்கு நீங்க இதை பிளான் படுத்தி ஒரு 1 இயருக்கு பிளானை போட்டு வச்சா 6 மாசத்துல கம்ப்ளீட்டா அந்த ரெகுலேட்டரி என்வாயர்மெண்ட் மாறுது. மாறினா நீங்க என்னன்னு அதை சமாளிக்க போறீங்க? அது ஒரு த்ரெட். நெகட்டிவ் பிரஸ் மீடியா கவரேஜ். உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ, ஒரு பால்மா ப்ராடக்ட் கம்பெனியில ஏதாவது ஒரு இஷ்யூன்னு சொல்லி வெளியில வந்துட்டா அவ்வளவுதான். ஒரு பால்மான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், முந்தைய ஒரு நெஸ்லே நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இஷ்யூஸ் வந்துச்சு. என்ன மாதிரி வந்து தெரியுமா நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூஸ் நடுவில் வரும்போது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் மாறலாம், உங்களுடைய பிளான்ஸ் மாறலாம். பட் சேஞ்சிங் கஸ்டமர் அட்டிட்யூட்ஸ் டுவர்ட் யுவர் கம்பெனி. சில நெகட்டிவ் இஷ்யூஸாலேயோ இல்ல வேற காம்படிஷனாலேயோ இவ்வளவு நாளும் உங்களோட இருந்த கஸ்டமர்ஸ் உங்களை விட்டு போக சான்சஸ். அந்த மாதிரி த்ரெட்ஸ். ஸோ ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்ட்ரென்த் அகெயின் முக்கியமான ஒரு சிறப்பம்சம். எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம், அதையும் கிளியர் பண்ணி கொண்டு போகலாம். கிளியரா இருக்கா? இந்த கான்செப்ட் கிளியரா இருக்கா ஸ்வாட்? என்னோட இன்டென்ஷன் நீங்க இதை திருப்பி இன்னொருக்கா வாசிச்சு முடிச்சு இந்த வீக்கோட உங்களோட மனசுல பதிஞ்சிடணும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காமன் சென்ஸ் சப்ஜெக்ட்ஸ். பட் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும்போது இதை அப்ளை பண்ணக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இந்த லெக்சர்ஸ் மூலமா உங்களுக்கு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்க திருப்பி படிக்க வேண்டிய அவசியம் ரொம்ப குறைவு. அதனாலதான் நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் கிளியரா இருக்கா? அதான் நான் சொல்ல வேண்டியது. எதுவும் டவுட்ஸ் இருக்கா கேட்கலாம். கிளியர்னா எஸ்ன்னு போடுங்க. ஸோ நான் திரும்ப அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் 1 minute. ஓகே. Boston Consulting Group Product Portfolio Metrics. கொஞ்சம் கஷ்டமான பேர். பாஸ்டன்ஸ் BCG Metrics. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால திருப்பி கேட்கிறேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? BCG Metrics கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை பற்றி? Boston Consultancy Group Metrics கேள்விப்பட்டாக்கள் அண்ட் இல்ல தினேஷ், எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ. ஓகே, நோ ப்ராப்ளம். ரைட், முதல்ல நான் வாசிக்கிறோம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாஸ்டன் கன்சல்டன்சி குழுவின் தயாரிப்பு போர்ட்போலியோ மேட்ரிக்ஸ் நீண்ட கால மூலோபாய திட்டமிடலுக்கு உதவ வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு வணிகமானது அதன் தயாரிப்புகளின் போர்ட்போலியோவை மறு ஆய்வு செய்வதன் மூலம் வளர்ச்சி வாய்ப்புகளை கருத்தில் கொள்ள உதவுவதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது வளர்ச்சி பங்கு மெட்ரிக்ஸ் அழைக்கப்படும். அதாவது உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, நீங்க முதல்ல செய்த ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸோட இது ஒரு பார்ட். BCG பாஸ்டன் கன்சல்டன்சி குரூப் இது உருவாக்கினாங்க போர்ட்போலியோ மெட்ரிக்ஸ். போர்ட்போலியோன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், நீங்க ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் நெஸ்லே எடுப்போம். நெஸ்லே, உங்களுக்கு தெரியுமா நெஸ்லே எத்தனை ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்குது? பால்மா செய்யுது, மால்ட் ட்ரிங்க்ஸ் செய்யறாங்க, ப்ராப்ளி ஏதாவது சோப்போ எதுவும் தயாரிப்பாங்க, டிஃப்ரெண்ட் சாக்லேட்ஸ் செய்யலாம்,
மேபி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். அப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் செய்யறாங்க இல்லையா, அதான் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் யூசுவலி நடக்குது ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ. இந்த ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோல உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட்ஸ் எந்த விதமான பங்களிப்பை வலிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவா நெகட்டிவா எல்லா ப்ராடக்ட்ஸும் இப்போ ஒரு கம்பெனில வந்து 10 ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ், அதாவது மேபி ஒரே விதமான டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸா இருக்கலாம், அது கூட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ தான். ஒரு சோப் கம்பெனில 10 வகையான சோப் இருந்தா அதுவும் அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ. ஒரு கம்பெனில சோப் இருக்கலாம், ஷாம்பு இருக்கலாம், ஃபேனஸ் கிரீம் இருக்கலாம், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ. இந்த ப்ராடக்ட்ஸ்ல எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அதிக வருமானத்தை ஈட்டி தருது, எந்த ப்ராடக்ட் ரொம்ப மோசமா செயல்படுது, எந்த ப்ராடக்ட் அவரேஜா இருக்கு, அது செல் பண்ணாலே நான் ஒரு மாதிரி இந்த கம்பெனியோட காஸ்ட்டை கவர் பண்ணி கொண்டு போயிடலாம், அப்படிப்பட்ட ப்ராடக்ட். அப்படி இந்த ப்ராடக்டை அலசி ஆராய்ஞ்சு ஒரு இடத்துல நாங்க வைப்போம், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அந்த இடத்துல வச்சப்பறம் உங்களுக்கு தெரியும் எந்த ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேணும், எந்த ப்ராடக்ட் அப்படியே விட வேணும். சில போல எந்த ப்ராடக்ட் சரி வராது, இதுக்கு மேல இது ஓட்டினா சரி வராது, அப்படியே அதை மார்க்கெட்ல இருந்து எடுத்துட வேணும். அப்படி டிசிஷன்ஸுக்கு நாங்க வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை செய்யறதுதான் இந்த ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ மேட்ரிக்ஸ். பிசிஜி பாஸ்டன் கன்சல்டன்சி குரூப் பண்ணவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப இது வந்து ஜென்ரலாவே இந்த ஒரு பேங்க் கூட செய்யலாம். ஒரு பேங்க்ல நாங்க சில்ட்ரன்ஸ் அக்கௌண்ட், டீன் அக்கௌண்ட்ஸ், வனிதா அக்கௌண்ட்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ் அக்கௌண்ட், நிறைய அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கலாம். ஒரு பேங்க் நினைக்கலாம் நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வச்சு நான் ஒன்றும் செய்ய போறது இல்லை. எந்த அக்கௌண்ட்ஸ் கல்ட்டி விடலாம், எந்த அக்கௌண்ட்டுக்கு மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட் பண்ண வேணும், எந்த அக்கௌண்ட் கூட ப்ரமோஷன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் பண்ணலாம். அப்படி பண்றதுதான் இந்த பிசிஜி மேட்ரிக்ஸ். கிளியரா? கான்செப்ட் கிளியரா உங்களுக்கு? பிசிஜி மேட்ரிக்ஸ் ஏன் செய்யறோம்? ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் பண்றதுக்காக செய்யறோம். கிளியரா? டவுட் இருந்தா கிளியர் பண்ணிடுவோம். ஓகேவா? சரி, நாங்க அடுத்தது போவோம். ஸோ டவுட்டோட அதை சேர்த்து பார்த்துலாம். இதுதான் நான் சொன்ன மேட்ரிக்ஸ், பிசிஜி ஷேர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பங்கு மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப இடது பக்கம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் growth இருக்கு. இது சரியா பாருங்க, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ஒழுங்கா விளங்குனீங்கன்னா வெரி ஈஸி. இடது பக்கத்துல மார்க்கெட் growth இருக்கு, ஒரு மார்க்கெட் வளர்ற விதம், லோ ஹை லோ போட்டிருக்காங்க. அது y ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர். மார்க்கெட் ஷேர்னு சொல்லுவாங்க, ஒரு கம்பெனியில ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளவு மார்க்கெட் ஷேர் இருக்கு. இந்த கம்பெனிக்கு வந்து 10% டோட்டலா இலங்கையிலேயே 100% மார்க்கெட் ஷேர்ல இப்ப லக்ஸுக்கு 10% இருக்கலாம், ராணி சோப்புக்கு 20% மார்க்கெட் ஷேர் இருக்கலாம், அத்தனை பேர் யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த மார்க்கெட் ஷேருக்கு growth எந்த விதத்துல இருக்குதுன்றதுதான் இந்த மேட்ரிக்ஸ் காட்ட போகுது. ஃபர்ஸ்டா பார்த்தோம்னு சொன்னா வலது பக்கத்துல உள்ள முதல் மூலையை பார்ப்போம், ஸ்டார் நட்சத்திரம். இந்த ஸ்டாரோட குவாலிட்டிஸ் வந்து generate most cash, mostly monopolistic offers to market, consumes lots of cash, generating the same amount of cash income. அதாவது ஸ்டார் என்று சொல்றது உங்களோட ஸ்டார் பெர்ஃபார்மர். உங்களோட பேங்க்ல வந்து யார் ஸ்டார் பெர்ஃபார்மரா சொல்லுவீங்க? ஏபிசி என்ற கூட அப்ரைசல் போடும்போது ஏ என்றால் தான் ஸ்டார் பெர்ஃபார்மர் இல்லையா? ஸோ அவர் கேஷ் ரொம்ப ஜெனரேட் பண்ணிக்கிறார், அவர் ரொம்ப உபயோகமா இருக்கிறார், இந்த கம்பெனிக்கு ரொம்ப உபயோகமா இருக்கிறார். அதே நேரத்துல ஏ எடுக்கிறாள் வந்து அடிக்கடி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க இல்லையா, யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. அப்ப மொனோபொலிஸ்டிக்னு சொல்றது வந்து இந்த மார்க்கெட்டுக்கு முதல்ல வார ஆள் இருக்கிறார் தானே. மேபி ஒரு சோப் மார்க்கெட் இது வரைக்கும் இருந்ததே இல்ல, புதுசா ஒரு சோப் அறிமுகப்படுத்தினா அவங்கதான் அதுல மெயினா இருப்பாங்க. மொனோபொலிஸ்டிக் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் மார்க்கெட். அப்ப அவங்க வந்து நிறைய நாளைக்கு தாக்கு பிடிப்பாங்க. அதுல அவங்கள்ட்ட தானே வாங்கணும், ஒருத்தரும் இல்ல தானே வாங்குறதுக்கு. மற்ற அதே மாதிரி அவங்களுக்குரிய மார்க்கெட்டிங்கும் நிறைய செலவழிக்க வேண்டி வரும். அதாவது ப்ராஃபிட்டும் நல்லபடியாகும். ஸ்டார் பெர்ஃபார்மர். அப்ப உங்களோட போர்ட்ஃபோலியோல ஸ்டாரா ஒரு ஆள் ஷைன் பண்ண அவர் தான் அந்த பர்டிகுலர் கேஜுக்குள்ள வருவார். ரெண்டாவது அதுக்கு கீழே உள்ளவர் கேஷ் கவ். தமிழ்ல சொன்னா பணப்பசு அப்படி வராது, பட் கேஷ் கவ் என்ன சொல்றதுன்னு சொன்னா have a high market share, generate more significant amount of cash, invest in cash cow to maintain their current level of productivity. இந்த கேஷ் கவுஸ்ன்னு சொல்றது மேபி ஸ்டார் வந்து மார்க்கெட் ஷேர் இருந்தாலும், ஹை மார்க்கெட் ஷேர் ஹை மார்க்கெட் க்ரோத் இருந்தாலும், கேஷ் கவுல வந்து மார்க்கெட் ஷேர் ஹையத்தான் இருக்குது, பட் க்ரோத் பெருசா இருக்காது. அவர் அப்படியே இருப்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில ப்ராடக்ட்ஸ் பார்ப்பீங்க பெரிய க்ரோத் கிடையாது. இப்போ லக்ஸ் சோப்போ ஏதோ சோப்புனா எல்லாருமே சோப் எடுக்கிறாங்க, ஆனா அந்த பிராண்ட் வந்து மார்க்கெட் ஷேர் எல்லாரும் யூஸ் பண்றாங்க, ஆனா க்ரோத் பெருசா கிடையாது. அது அப்படியே தான் இருக்க போகுது, பெரிய இஷ்யூ ஒன்றும் கிடையாது. அப்ப அவர்
அவர் நல்ல வேணும், நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. அந்த கேஷ் கவ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாமான், அதே நேரத்துல ஆல்ரெடி மார்க்கெட் ஷேரும் இருக்குது. அப்ப எடுக்கிற கன்சம்ஷன் வந்து, அதாவது அதுக்கு யூஸ் பண்ற கேஷும் காஸ்டும் கொஞ்சம் அளவா தான் இருக்கும். ஸ்டாருக்கு போடுற மாதிரி போட தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் பெர்ஃபார்மர்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நான் எம்ப்ளாயை பத்தி பேசுறேன். அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவருக்கு சரியா கவனிச்சுக்கணும், அவருக்கு சேலரி கூட கொடுக்கணும். அப்ப அவருடைய காஸ்டும் கூட, அது மாதிரி அவருடைய ரிட்டர்னும் கூட. இங்க வந்து காஸ்ட் அவ்வளவு பெருசா வராது, ஆனா ரிட்டர்ன் மார்க்கெட் ஷேர் கேஷ் வந்து நிறைய வரும். அதை வச்சுக்கொண்டே நீங்க கரண்ட் லெவல் மத்த எந்த பிராண்ட் பெருசா வேலை செய்யாட்டி கூட இந்த பிராண்ட் நல்ல வேலை செய்தா அதை வச்சுக்கொண்டே கூட எலக்ட்ரிசிட்டி பில், லைட் பில் கூட ஃபிக்ஸ்ட் காஸ்டையே நீங்க செய்து கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு பாப்புலர் ஆனது உண்டு கேஷ் கவ். இப்ப அடுத்த செக்ஷன் கொஸ்டின் மார்க். இது மாதிரி கொஸ்டின் மார்க். மார்க்கெட் growth நல்லா இருக்குது, அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, growthல க்ரோ ஆறது பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனா மார்க்கெட் ஷேர் ரொம்ப குறைவா இருக்குது. ஒரு மேபி சொல்லுவோம், ஒரு புது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாஸ்க் புதுசா வந்த அளவுல மார்க்கெட் growth நிறைய இருக்குது. ஆனா மார்க்கெட் ஷேர் பிராண்டிங்கை பொறுத்தவரையில பாருங்க, அது பெரிய மார்க்கெட் ஷேர் கிடையாது இல்லையா. ஆனா growth இருக்குது. எத்தனையோ பேரும் ஒரு நாளைக்கு ஒரு மாஸ்க் யூஸ் பண்ண உங்களுக்கு growth நிறைய இருக்குது. ஆனா உங்களுக்கு ஷோர் இல்லை எங்க இந்த மார்க்கெட் கூட பிராண்டிங்கா பொறுத்தவரையில எங்க நீங்க ஷேர் வச்சுக்கீங்க ஷோர் இல்லை. எக்ஸாம்பிள் சொல்லு. ஸோ கன்சியூமர் லாட் ஆஃப் கேஷ், லெஸ் அமௌண்ட் இஸ் brought in return, சின்ன மார்ஜின்ஸ், ப்ராப்ளம் சில்ட்ரன், லூஸ் மணி. ப்ராப்ளம் சின்ன உங்களுக்கு தெரியாது, இவ எங்க நிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு ஓகே, இன்றைக்கு க்ரோத் பண்ணிக்கொண்டு போகுது, பட் அடுத்த நாளைக்கு நீங்க உங்களோட மார்க்கெட் ஷேரோட இப்படி ஒத்துக்கும் போது நாளைக்கு இந்த மாதிரி திரும்ப போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப நாளைக்கு மாஸ்க் லோக்கல் எவ்வளவு மாஸ்க் ப்ரொடியூஸ் பண்ணி விட்டு அவ்வளவு மாஸ்க்கும் இம்போர்ட் பண்ற மாஸ்க் அத்தனையும் நின்றும். அந்த மாதிரி. நாலாவது டாக். இந்த நாய் என்றது வந்து லோ மார்க்கெட் ஷேர் அண்ட் லோ growth rate. மார்க்கெட் ஷேரும் குறைவு, growth ரேட்டும் குறையாது. பிரேக் ஈவன் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் ஆஃப் கேஷ். கேஷுக்கும் வாரத்துக்கும் போறதுக்கும் சரியாவே இருக்குது. ப்ராஃபிட் ஒன்றும் கிடையாது இதுல. டிஸ்கண்டினியூ இன்வெஸ்ட்மெண்ட் இன் டாக்ஸ், யூஸ் த கேஷ் இன் ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட்ஸ். மார்க்கெட் ஷேரும் லோவா இருக்குது, growthம் லோவா இருக்குது, வார காசு செலவழிக்கிறதுக்கே சரியா இருக்குது, அப்ப ப்ராஃபிட்டும் இல்லை. அப்ப அதை வச்சு என்ன செய்யறது? அப்ப இந்த மாதிரி நீங்க நீங்க போட்டீங்கன்னு சொன்னா இந்த நாய் இந்த டாக் அண்ட் இந்த செக்மெண்ட்ல நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பிச் பண்றீங்களோ ஐடியல் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணி போட்டு இந்த கேஷை கொஸ்டின் மார்க்கோ, கேஷ் கவுக்கோ, ஸ்டாருக்கோ, வேற எது தேவையோ அந்த நேரத்துக்கு தேவையானதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரெவன்யூ பெட்டரா இருக்கு. ஸோ உங்களுடைய இப்ப 10 ப்ராடக்ட்ஸ் இருந்தா அந்த 10 ப்ராடக்ட்ஸ் நீங்க எதுக்கு போடுவீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் வரப்போகுது. இந்த கம்பெனிக்கு எது தேவை, எது தேவையில்லை, எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாது, எதுக்கு இன்னும் கண்டினியூவா பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். இவ்வளவு கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் நீங்க இந்த பிசிஜி growth metrics சரியா செய்தீங்கன்னா கிடைக்கும். கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்ட். ஸோ திருப்பியும் கேட்கிறேன், டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், திருப்பி மறக்க சான்ஸ் இருக்கு. ஸோ திருப்பியும் நீங்க பார்க்க வேண்டியது பிசிஜி மெட்ரிக்ஸ். Homework 3, read about BCG matrix with examples. நீங்க பேங்க் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம், நீங்க தேடி பாருங்க, வாசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் இது எதுக்கு பொருத்தமா இருக்கும்னு சொல்லி. டவுட்ஸ் இருக்கா? கிளியரா இருக்கா? கன்ஃபியூஸ் பண்ணனா டூ மச்சா இருக்கா? சொல்லுங்க, உங்களுடைய ஆன்சர்ஸ் நீங்க சொல்லலாம். டவுட்ஸ் இருந்தா கிளியரா இருக்கா? கிளியரா எஸ்ன்னு போடுங்க. ஸோ நான் அது அப்படியே பார்த்துக்கொண்டு போகலாம். எனி டவுட்ஸ் ரொம்ப முக்கியமானது இந்த கொஸ்டின்ஸ்ல வர்றது. ஓகே, கிருஷாந்தினி எஸ், கிளியர். தினேஷன், Dineshan and okay, Dinesh clear and clear, right, done. Okay, okay, இன்னும் ஒன்றை பார்த்துட்டு போவோம். அங்கால போறது வேல்யூ செயின் அனாலிசிஸ் பிறகு வாரது கொஞ்சம் ஹெவி. நாங்க ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்ல கடைசி பாட்டை பார்த்துருவோம். இதையும் தயாரிப்பு வாழ்க்கை சுழற்சி, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். தயாரிப்பு வாழ்க்கை சுழற்சி என்பது அறிமுகம், வளர்ச்சி, முதிர்ச்சி மற்றும் சரிவு.
The product life cycle is broken into 4 stages: introduction, growth, maturity and decline. என 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. விளம்பரத்தை அதிகரிப்பது, விலைகளை குறைப்பது, புதிய சந்தைகளை விரிவாக்குவது அல்லது பேக்கேஜிங் மறுவடிவமைப்பு செய்வது எப்போது பொருத்தமானது என்பதை தீர்மானிப்பதற்கான காரணியாக இந்த கருத்து மேலாண்மை சந்தைப்படுத்தல் நிபுணர்களால் பயன்படுத்தப்படுகிறது. சிம்பிளி சொன்னா, இப்ப எங்களுக்கு சொல்லுவோம், நாங்க எங்களுடைய வாழ்க்கை முறையை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்குமே பிறப்பு, வளர்ந்து வருதல், அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கான மெயின்டைன் பண்ணி கொண்டு வரும், அதுக்கு பிறகு இறப்பு. ஒரு வாழ்க்கை சுழற்சி இருக்கு இல்லையா? குழந்தை பருவத்திலிருந்து முதிர்வு பருவம் வரைக்கும் ஒரு வாழ்க்கை சுழற்சி. எந்த ப்ராடக்ட்டுக்குமே இதே வாழ்க்கை முறைதான், வாழ்க்கை சுழற்சி தான் பயன்படுத்த போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜா வருது. அது இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டு வரும்போது வளர்ச்சிக்கு வருது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு அது அவ்வளவுதான், இந்த மார்க்கெட் நகராது. சேச்சுரேட்டட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சேச்சுரேட்டட் மார்க்கெட், முதிர்ந்த மார்க்கெட், முதிர்ந்த சந்தைப்படுத்தல். இதுக்கு மேல பெரிய என்ன சொல்றது, இதுக்கு மேல பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வர போறது இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஒன்றுமே செய்யாத பட்சத்துல அப்படியே டிக்ளைன் ஆகி டெட் ஆயிடும். ஸோ உங்களோட கையில தான் இருக்கு அந்த ப்ராடக்ட் என்னன்னு நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்து மீட்டெடுத்து மறுபடியும் வளர்ச்சிக்குள்ள கொண்டு போக போறீங்கன்றதுதான் இருக்கு. ஸோ அந்த அந்த ஒவ்வொரு ப்ராடக்டும் எந்த ஸ்டேஜ்ல இருக்குது என்று சொல்லி ஐடென்டிஃபை பண்றது தான் இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ஸ்ட்ராட்டஜி. இது பாத்தீங்கன்னு சொன்னா, லைஃப் சைக்கிள் இன்ட்ரடக்ஷன், ரீசர்ச்சிங், டெவலப்பிங் அண்ட் தென் லான்ச்சிங் த ப்ராடக்ட். அப்பதான் புதுசா எல்லாம் இன்டர்னலா ரீசர்ச் பண்ணி அதெல்லாம் செய்து முடிச்சு இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்க. அதுக்கு பிறகு growth ஸ்டேஜ்ல நிக்குது. சேல்ஸ் ஆர் இன்க்ரீசிங் அட் தியர் ஃபாஸ்டஸ்ட் ரேட். அந்த மாதிரி சேல்ஸ் பிச்சு கொண்டு போதாங்க. அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க ஐடென்டிஃபை பண்ண மார்க்கெட்டிங் அது எல்லாத்தையும் போட்டு வடிவா சேல்ஸ் போகுது, ப்ராஃபிட் வருது, எல்லாம் வருது. அப்ப சேல்ஸ் வந்து ஒரு பீக்கு வருது. சேல்ஸ் ஆர் நியர் தியர் ஹையஸ்ட். However, the rate of growth is slowing down. போகுது, கொஞ்சம் சேச்சுரேட்டட் மார்க்கெட்டா போகுது. மெச்சூரிட்டி இப்போ உங்களுக்கு தெரியுது, கர்சரை பாருங்க, இந்த லெவல்ல மெச்சூர் ஸ்டேஜ். மெச்சூரிட்டி வந்து மெச்சூர் பீக்குக்கு வருது. இந்த மெச்சூரிட்டின்னு சொல்றது பீக்குக்கு வந்த கையோட இதுக்கு மேல பெரிய டிஃபரன்ஸ் மேக் பண்ண போறது இல்லைன்னு சொல்லும் போது நாங்க ஒன்றும் செய்யாட்டி டிக்ளைன். The final stage of the cycle, sales begins to fall. யாராவது இந்த நிலைமையில இந்த 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 மெச்சூரிட்டிக்கு பிறகு, மெச்சூரிட்டி தாண்டின பிறகு இந்த நிலைமையில வேற ஏதாவது புது ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் இல்லாட்டி நீங்க சரியா கவனிக்காம விட்டாலோ அதை வேற யாரும் இந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும், அந்த வாய்ட்ல எதிர் விழுந்துருவார். இப்ப மார்க்கெட்டே எங்களுக்குடைய என்ன நன்மைன்னு சொன்னா, எப்படி இந்த மெச்சூரிட்டி வாரது தப்பு இல்லை. இந்த மெச்சூரிட்டி வந்தோன்னு நீங்க விழாம திருப்பியும் இதை இப்படியே ஏத்தி கொண்டு போகணும், மறுபடியும் growth ஸ்டேஜ் கொண்டு போகணும். இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சுது, இந்த மெச்சூரிட்டியும் growth அப்படியே கொண்டு போகக்கூடியதா இருந்தா தான், இந்த வெர்டிக்கல் எடுத்துக்கொண்டு போனா தான் டிக்ளைன் ஆகாம அந்த ப்ராடக்டை பாதுகாக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்ல இன்ட்ரடக்ஷன், growth, மெச்சூரிட்டி, டிக்ளைன், இது 4மே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். உங்கள்கிட்ட கைவசம் இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் வந்து, எப்படி நாங்க இந்த பர்டிகுலர் ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ டிக்ளைன் பண்ண விடாம எப்படி மேல கொண்டு போறோம்ன்றதுலதான் எங்க அத்தனையுமே அடங்கி. இது கிளியரா? ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் கிளியரா தெரியுதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? நீங்க படிச்சதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கேட்கலாம். கொஞ்சம் கூட மாடல்ஸ் படிச்சுட்டோம், சில வேர்ட குழம்பி இருப்பீங்க. ஸோ ஆறுதலா இந்த வீக்ல முழுசா வாசிங்க. ஸோ உங்களுக்கு வாசிக்கும் போது ஐடியாஸ் வரலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆன்லைன்ல இருக்கு, நீங்க வாசிக்கலாம். ஃபைனான்சியல் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். கிளியர்ண்டா எஸ்ன்னு போடும். And clear. தினேஷ், கிருஷாந்தினி, ஏதும் டவுட் இருக்கா? ஓகே, ஸோ ஆல் கிளியர். ஸோ இன்னைக்கு படிச்ச சப்ஜெக்ட் உங்களுக்கு நோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ரிவ்யூ பண்ணுங்க. இந்த முறை நீங்க இமெயில் பண்ணணும் அவசியம் கிடையாது, பட் ரீட் பண்ணுங்க. அத்தனை இதையும் எனக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே உதவி ரீட் பண்ணுங்க.
மேக்ஸிமம் பாசிபிள் ரீட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். எக்ஸாம் பேப்பர்ல வந்து இந்த டிரெக்டாக்ஸ் கேட்பாங்க. முதல்ல ஒரு பேராகிராஃப்மே எழுத வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிள கொடுத்தோ இல்ல உங்களை வச்சு நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் எழுத சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்க ரெடியா இருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ தினேஷ் இது கூட இது வந்தது. ஸோ தேங்க்யூ. இந்த ரிப்ளை பண்ற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. ஸோ இந்த வீக்ல நீங்க நான் படிச்ச அத்தனை மாடல்ஸையும் மறுபடியும் வாசிங்க, எக்ஸாம்பிள்ஸோட வாசிங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்த கிளாஸ் நாங்க பார்க்க போறது வந்து முக்கியமானது வேல்யூ அனாலிசிஸ், BCA நாங்க பார்க்க போறோம். அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கும் நாங்க போகலாம். வேல்யூ கொஞ்சம் பெருசுன்னு நான் இதோட நிப்பாட்டுறேன் இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் சண்டே இதே டைம்ல பார்க்கலாம். ஓகேவா?